பாக்கியம் பாக்கியம்னு உன்ன கூப்பிடாம தெருவுல போறவங்கள கூப்பிடுவேன். அதுக்கு இல்லைங்க, இப்பதான் புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி வந்திருக்கிறோம். அதுக்குள்ளயும் எனக்கு வாழ்க்கை அழுத்து போச்சுங்க. வாழ்க்கை அழுத்து போச்சா? ஏன்? பின்ன என்னங்க, போட்ட கோலத்தை அழிக்க இந்த வீட்டுல ஒரு குழந்தை இல்லையே. கோலத்தை குழந்தைதான் அழிக்குமா? நீ போடுறீ, நான் அழிக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல, விரக்திடி. ஏங்க ஆண்டவன் நமக்கு ஏங்க இப்படி சதி செய்யறாரு? ஏண்டி, ஆண்டவன் என்ன அடுத்த வீட்டுல இருக்காரு கேட்டு வந்து சொல்ல, எனக்கு என்னடி தெரியும்? நான் யாருக்கு என்ன வஞ்சகம் பண்ணேன்? ஏங்க நீங்க வியாபாரம் பண்றீங்களே, அந்த அப்பளத்துல ஏதாவது வஞ்சகம் பண்ணீங்களா? பேசாதடி. ஆனையடி அப்பளம் எதுக்காக பேர் வச்சேன்? வார்த்த சாரதி கோயில் ஆனையோட காலடி அளவெடுத்து அந்த சைஸுக்கே 30 வருஷமா அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி செஞ்சா என்ன? ஆனையோட தலை அளவெடுத்து அப்பளம் போடலான்றியா? ஐயோ ஐயோ, அது இல்லீங்க. யாராவது ஒரு பையனை தத்தெடுத்துட்டா? தத்தெடுக்கிறதுனா பையனைத்தான் எடுப்பாங்க, பெரிய ஆளுகளை எடுக்கிறது. ஐயோ பாக்கியம், இப்படி வாடி. அடியே, உன்னை பத்தி உனக்கே தெரியறது இல்ல. உன் வயசு என்ன, அழகு என்ன, அறிவு என்ன? தெத்து எடுக்கிறாளாம், தெத்து பெத்து. ஹலோ, அமெரிக்கன் பிரசிடென்டா? அப்படிடு. நேத்து போன் பண்ணீங்களா? நான் ஊர்ல இல்ல, என் ராக்கெட் எடுத்துக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்குல்ல. ஆமா, அறுவடை தகராறு. அப்புறம் திரும்பி வரப்போ பெட்ரோல் இல்லாம போயிடுச்சு. சந்திர மண்டலத்துக்கு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட்டா போச்சு. என்னது, நான் வளர்றேன்? யோ, குடிச்சிட்டு பேசுறேன். நீதான் ஏன் குடிச்சிட்டு பேசுற? வாசனை வருதீங்க. போன வைக்கிட பச்சுடு. பாவி, நீ இங்கேயா இருக்கிற? என் பணத்தை கொள்ள அடிச்சுட்டு என் முன்னாடியே நிக்கிறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல்? நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா என் பணத்தை கொடுத்துடு, இல்ல உன்னை அடிச்ச கொன்னுடுவேன். கொடுத்துடு, பணத்தை கொடுத்துடு. என்னையே கிண்டல் பண்றியா? இந்த ராஜவேலுவை பத்தி உனக்கு தெரியாது. கொடுக்க மாட்டேன். ஏன்பா இப்படி எல்லாம் செய்றீங்க? காஞ்சனா, என் பணத்தை கொள்ள அடிச்சவன க்ளோஸ் பண்ணிட்ட. க்ளோஸ். கிறிஸ்டி, கிறிஸ்டி, என்னங்கோமா? அப்பா இந்த தனியா விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரே, இந்நேரம் இங்கே தான் இருந்துச்சு, இப்பதான் நாசா துண்ண போச்சு. என்ன மாதிரி? அடிக்காதடி, வைரத்தோடு வாங்கி தரேன்னு சொன்னேன். ஐயோ, அடிக்காதடி. கல்கத்தா பேலஸ் ஹோட்டல். அறிவு கேட்ட முண்டா, இந்த அவன் பர்சு. தேங்க்யூ தேங்க்யூ. பணத்தை பத்திரமா பாத்துக்க மாட்டேன். போட்டோம்ப்பா, இதனால என்ன என் குடியா முழுகி போகும். ஆமா, இப்படி குடிச்சானா அவன் குடி முழுகத்தாண்டா செய்யும். அண்ணா, ஏன்னா அழறீங்க? பில்லு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா? என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாயா. இந்த வயசுலயா? அவளுக்கு வயசு 18. என் 3வது சம்சாரம். ஏன் துரோகம் பண்ண விட்டீங்க? பொண்டாட்டிங்கிறது விஸ்கி மாதிரி, இது எப்போதுமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். இது கண்ட்ரோல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் இப்படித்தான் ஓனு ஒப்பாரி வைக்க வேண்டி வரும். என்னப்பா சொல்ற நீ? இதுதான் உன் பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க. இதுவா? ஆமா. இதுக்கு என்ன புடவையா சுத்தி சொல்றீங்க? அட பெரியவரே, குடிக்கிறன்னா தூக்கி தெரியுமா? அட பாவி, ஒன்னா ரெண்டா 200 ரூபாய்டா, 200 ரூபாய் விஸ்கி பாட்டில் உடைச்சிட்டியே. என் தத்துவத்துக்கு ஒரு சின்ன விளக்கம், அவ்வளவுதான். உன் தத்துவத்துக்கு ஏன் விஸ்கி பாட்டிலா கிடைச்சது? யூ ஆர் டிஸ்மிஸ்ட். போகலையா? போறேன், இப்பவே போயிடுறேன். ஆனா சம்பளத்தை பைசல் பண்ணுங்க, போயிடுறேன். உன் சம்பளத்துக்கும் விஸ்கி பாட்டிலுக்கு சரியா போயிடுச்சு. பொல்லாத சம்பளமா சம்பளம்? வெங்காயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பூண்டும் வெங்காயமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா ரெண்டும் ஒண்ணு ஆகாது. பூண்டு பூண்டு தான், வெங்காயம் வெங்காயம் தான். நான் வரேன். தத்துவா, போறதுக்கு முன்னால உடைஞ்சு கிடக்கிற கண்ணாடி சில்லையெல்லாம் பொறுக்கி வெளியே போட்டுப்போம்.
பொறுக்கி போட்டு போடா. போறேன். ஏமா குழந்தை, உங்க அப்பா வீட்டுல இல்லையா? அவருக்கு 1000 வேலை இருக்கு. உங்களை மாதிரி வேலை விட்டு இல்லாம சுத்திட்டு இருக்க மாட்டாரு. தோலை உரிச்சு விடுவேன். இது மகா ராங்கி பிடிச்சது இல்ல. குழந்தை, வீட்டுல யாருமா இருக்க? அம்மா இருக்காங்க, போங்க. உள்ளிகளாவ பத்தி வச்சிருக்கிறேன். வெறும் தேளு நட்டு வைக்காளியுமா. போங்க. நீ பாதிதாடா இருப்ப. என்ன மாமா, எவ்வளவு புதையல் எடுத்தீங்க? ஏன் மாமா உங்க வீட்டு தரைய நீங்களே பேச்சு எடுக்கிறீங்க? அல்ப ஆயிடுச்சுங்களா? கயத்து கட்டி விழுந்தாட்டிட்டு ஏண்டா கிண்டலா பண்றீங்க? உங்களை இடுப்பு உடைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் நைனா, காட்டுறவன் கை வரிசைய. ஐயோ, கண்ணாடிய உடைச்சிட்டாரு. ஏண்டா கண்ணாடிய உடைச்சிட்டியா? திருவணிய வெட்டி கூறு போட்டு போறீங்க. ரொம்ப திருத்தா உயிர் போயிட்டு ஏன்டா அப்ப அதான் இருக்கீங்க? அங்கிட்டு போய் நடத்துங்க. போய் போய். வாங்க ஐயா. வாங்க ஐயா. அந்த வரவேற்பு ஒண்ணும் குறைச்சல்ல. ஏமா அம்மா, நீயும் உன் புருஷன் என்ன விளையாட்டு கேட்டீங்களா? 5 மாச வாடகை பாக்கி கேட்டா இந்த வரையும் அந்த வரையும் இழுக்கடிக்கிறீங்களே, என்ன செய்வீங்க? அந்த வாடகையே கொடுத்துருமா. நான் என்னங்க செய்யறது? எங்க அப்பா 10 பவுனுக்கு நகை போட்டு தான் என்னை இவரை கட்டி கொடுத்தாரு. இப்ப 10 பிள்ளையே தான் மிச்சம்ங்கறியா? இல்லைங்க, நான் வந்த நேரமோ என்னமோ நல்லா நடந்துகிட்டு இருந்த சோப்பு வியாபாரத்துல கை முதலெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பாய் வியாபாரம் பண்ணாருங்க, அதுவும் படுத்து போச்சு. பாய் வியாபாரம் பண்ணா படுக்காம என்னமா பண்ணு? உன் புருஷன் வாயை திறந்தாத்தே அம்புட்டும் போய் அந்த ஆளு எப்படிமா வியாபாரத்துல முன்னேற முடியும்? அந்த வாடகையை கொடுத்துருமா. வாங்கய்யா, வாங்கத்தான் வந்தேன், வாங்காம விட மாட்டேன். வாடகையை கொடுத்துருங்க. கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்கு ஆக வேண்டிய ஒரு முக்கியமான வேலைக்காக எங்கிட்ட வச்சிருக்கேன். முக்கியமான வேலையா? அது என்னையா போலாம் முக்கியமான வேலை? உங்க பையனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் வேணும்னு என்கிட்ட சொல்லிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அதுக்காக ஒரு முக்கியமான ஆளை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்த ஊர்ல பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் ரொம்ப வேண்டியவர். அந்த ஆளு மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னானா? சொல்றதாவது அவன் சொன்னா செய்து முடிப்பாங்க. பவானி, உனக்கு கூட அந்த ஆளு தெரியல? யாருங்க? ஏய், நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு போனாரே. ஓஹோ, கருப்பா குட்டையா கண்ணாடி போட்டுக்கிட்டு. அவரேதான். அப்ப கண்டிப்பா என் மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவேன். நிச்சயமா வாங்கி கொடுத்துருவாங்க. உங்க வாடகை பாக்கி பணத்தை கூட அந்த ஆளு அப்ளிகேட் செலவு, டாக்ஸி செலவு, அது இது ஏதோ சொன்னாரு, அதுக்காக அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பணம் முக்கியம்னா சொல்லுங்க, அதை வாங்கி உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துறேன். வாடகை பொல்லாம் வாடகை. இவர் வாடகையை வாங்கி தானே நாங்க கோட்டை கட்ட போறோம். எப்படியோ என் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சா போதும். அந்த வாடகையை கொடுத்துறாங்க. நீ கொடுக்கவே வேண்டாம். வரட்டுமா? எங்க போட? இங்க இருக்க. புறப்படு. அப்ப தாண்ட வரட்டுமா? வாங்க. இப்படியே வேலை வெட்டி ஒண்ணு செய்யாம தகுடு தட்டத்துல எத்தனை நாளைக்கு காரத்தை ஓட்ட போறீங்க? நான் இதுக்காடி வேலை வெட்டி செய்யணும். என் வாய் தான் எனக்கு பேங்க் கஜானா பெட்டி. அத பொய்ங்கிற சாவியை போட்டு திறக்கிற ஒவ்வொரு தடவும் ஐ கெட் லாட் ஆஃப் மணி. லாட்டா பண்ணுறதா லாட்டா பண்ணி வீட்டுல அரிசி இல்ல, அடகு வைக்கிறதுக்கோ எதுவும் கிடையாது. அடைய சாமா வாங்குறவங்க அதை போட்டலாமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீ. இது சாதாரண நாற்காலி இல்ல, நவாப் நாற்காலி. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்காட் நவாப் இதுலதான் உட்கார்ந்து ஆட்சி பண்ணாரு. இது நம்ம வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெருமை தெரியுமா, எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? நீ பார்த்தனே, அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுக்கிட்டு குடு 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 குடுன்னு கொட்டுச்சேன். வீட்டுல அரிசி இல்லைங்கிற நவாப் நாற்காலி கலைஞ்சு உலையில போட முடியுமா? ஏண்டி வந்தது வராதுமா மொல்லு மொல்லு எங்கிட்ட சண்டைக்கு நிக்கிற? இன்னைக்கு முதல் தேதியாச்சு. ஓ மூத்த மகன் சுப்பு சம்பளத்தை வாங்கி வீட்டுல குடுக்கறோங்கிற நினைப்பே இல்லாம கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கான். வயசான காலத்துல இந்த தாய்க்கு கொஞ்சம் உதவியா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா அந்த பையலுக்கு? இது வயசான காலத்துல யார பார்த்து அப்படி எல்லாம் சொல்றீங்க? உன்னை தாண்டி சொல்றேன். நீ என்ன சின்ன பொண்ணா? உனக்கு என்ன வயசாச்சு தெரியுமல்ல? இந்த பாருங்க, இந்த வீட்டுல நீங்க என்ன எவ்வளவு திட்டாலும் சரி, கை நீட்டி அடிச்சாலும் சரி, வாயை முடிக்கிட்டு பேசாம இருப்பேன். ஆனா என் வயசை மட்டும் ஞாபகப்படுத்துறீங்க, நான் பொல்லாதவளை ஆயிடுவேன். பாரு, நீ பெத்து விட்ட 10 உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது உனக்கு வயசாயிட்டோன்னு எனக்கு பிரம்ம தோணுது. இனி அதுகளெல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிட சொல்லு, சரியா போயிடும். அம்மா அக்கா அம்மா ஆகலாம், ஆனா அம்மா ஒரு நாடு அக்கா ஆகவே முடியாது. வாடா தத்துவ ஞானி. எங்கடா ஊரெல்லாம் சுத்திட்டு வர்ற? ஊர் சுத்துறனா? எவ்வளவு பெரிய உண்மையை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அப்பா, உங்களுக்கு கூட தெரியுமா, குளத்துல
ஒரு உருண்டையான கல்லை போட்டாலோ அல்லது சதுரமான கட்டையை போட்டாலோ அதனால் ஏற்படக்கூடிய அலைகள் வட்ட வடிவமாத்தான் இருக்கும். காரணம் உலகம் உருண்டை. உலகம் உருண்டையா இருக்கிறதுனால தான் நம்மளால சுத்தி வர முடியுது. அதுவே தட்டையா இருந்தா தடுக்கி விழுந்துருவோமா? சும்மா இருங்க. வந்த பிள்ளை ஒரு வாய் கூட சாப்பிடல, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நீ இவனுக்கு இடம் கொடுத்தாண்டி இவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்காங்க. முதல்ல ஒன்ன இந்த வீட்டை விட்டு தொலைக்கணும். அப்பா என்னடா? வேணாம்ப்பா வேணாம். அம்மான்னு ஒருத்தி வீட்டுல இருந்தா எவ்வளவு வேணா அல்வா செய்து கொடுப்பா. ஆனா எவ்வளவுதான் அல்வா வீட்டுல இருந்தாலும் ஒரு அம்மாவை கொடுக்க முடியுமா? அம்மா தான், அல்வா தான். அல்வாவுக்கு அம்மாவுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்டா உளர்ற? எப்போதும் பேசுற மாதிரி தான் பேசுறேன். அம்மா, இதுல புதைஞ்சு கிடக்கிற பெரிய தத்துவத்தை இவரால புரிஞ்சுக்க முடியலன்னு நான் வருத்தப்படுறேன். ஏற்கனவே ஒரு பைத்தியத்தை மனைவி ஆக்கிட்டேன், இன்னொரு பைத்தியத்தை மகனா பெத்துட்டேன்னு நான் வருத்தப்படுறேன். பேசாம இருக்க மாட்டீங்க? முன்ன ஒரு தடவை இப்படி திட்டான், பையன் கண்காணாம கல்கத்தாவுக்கே போயிட்டான். காசிக்கே தொலைட்டு மேடி. இவர் போனா என்ன குடியா மொழி போயிடும்? காசிக்கு என்னப்பா, எங்க வேணாலும் போவேன். ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு மறந்துட்டீங்க. என்னது? அப்பா, இன்னைக்கு முதல் தேதி. சம்பளம் வாங்கிட்டு எங்கடா சம்பளம்? எங்கடா இருங்கப்பா, தரப்பா. விடுற என்ன சில்லறையா குடிச்சிட்டானா அவளையும்? ஏய், என்னடா இது உடஞ்ச கண்ணாடிச்சுல? இதுதான்ப்பா இந்த மாசம் சம்பளம். என்னடா இதெல்லாம்? ஆமாமா, இன்னைக்கு ஒரு விஸ்கி பாட்டில் க்ளோஸ், என்னுடைய சம்பளம் க்ளோஸ், அதனால என் உத்தியோகமே க்ளோஸ். வேலையை விட்டுவிட்டீங்க, என்ன வெட்டிச்சு வருதுன்னு கூட வந்தேன். அப்பா, இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? மகமாயி, இந்த குடும்பத்தை எப்படித்தான் நான் கட்டி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. சரி வாங்க, இருக்கிறத சாப்பிடுவோம். அடே பங்கக்கிட்டு நைனா வாடா. லட்சுமி பாய், சரஸ்வதி பாய், பார்வதி பாய், ரத்னா பாய், மீரா பாய். கிளப்பிட்டா வண்டி, அவுட்ல இருந்து கிளப்பிட்டா. ஐயோ 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 அப்பா, பாருங்கப்பா இந்த கண்கொள்ளா காட்சிய. ஒரு கூட்ஸ் வண்டியில கூட இவ்வளவு பெட்டி சேர்க்க மாட்டான். எத்தனை போதும்பா, சேப்பு கொடி காமிச்சிருங்கப்பா. காஞ்சனா இல்ல இருக்குதோ? நீ யாரு? நீ யாருமா? நான் ஸ்பெஷல் காஞ்சனா இல்ல, அது அப்பாவுக்கு மூளை கலங்கி போச்சு. என்ன அதுக்கு இங்க போட்டிருக்குது. உனக்கு விசிட்டிங் கார்டு இருக்குது, காட்டு நான் அம்மா கிட்ட சொல்லுது. இந்த வீட்டுல நீதாமா என்ன விசிட்டிங் கார்டு கேக்குற? இந்த நாசமானி போனியா? வாட்? ஏன்பா, அதானே உன் பேரு? என் பேர் அப்படியா போட்டிருக்கதுல? இதுல அப்படித்தான் போட்டிருக்குது, நாசமானி போனியா. ஐயோ, என் பேர் நாசமானி போனியா இல்லம்மா, நேசமணி பொன்னையா. சொல்லு பாப்போம். நாசமானி பொன்னையா. உனக்கேமா இதெல்லாம்? நீ உள்ள போய் காஞ்சனா கிட்ட நான் ஒரு மனோதத்துவ டாக்டர் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு போ. சொல்லுதுபா, நீங்க ரெண்டு பேரும் உட்காருது. உட்காரு. இந்தாங்க. ஆமா, வெத்தலை இல்லைன்னு குறைச்சது. வீட்டுக்காரர் மகனுக்கு காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தானே, இப்போ வந்துருவானே, அவனுக்கு நான் என்ன சமாதானம் சொல்றது? என்ன கேட்டா? நான் சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க, நீங்களும் சமாளிச்சுக்கோங்க. எனக்கு வர்ற சுக துக்கத்துல உனக்கும் பங்கு உண்டேன்னு உன்னை கேட்டேன். சுக துக்கமா? சுகம் ஏதுங்க, உங்களுக்கு கல்யாணம் கட்ட நாள்ல இருந்து துக்கம்தான். வீட்டுக்காரன் வரேன்டி. நான் தான் வீட்டுக்காரர் வரும்போது வித்தின் அடிக்க சொல்லி பையன்கிட்ட சொல்லியிருந்தேன். குழந்தைகளை நல்லா பழக்கிருக்கீங்க. வாங்கய்யா, என்ன தேடுறீங்க? அப்ப வந்து இந்த பையனை கயத்தை கட்டி விழுத்தாட்டினாங்க. இப்ப ஏதாவது பாம்பு வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். என்னவா அவன் புருஷன்? வெளியே போயிருக்காங்க. ஏன்னா எப்ப வந்தாலும் அந்த ஆள் வீட்டுல இருக்க மாட்டானா? எப்ப வருவார்? எப்போ வருவேன்னு சொல்லிட்டு போகலையே. ஐயோ, எங்க அப்பயும் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பரல்ல இல்லைன்னு சொல்றேன்? அட பாவி, பரல்ல ஏறிட்டியா? மாடி வீட்டுல குடியிருக்கணும் ஆசையா இருக்குதா? பரல்ல ஏறிட்டா கடைக்கார விட்டுற மாட்டாயா? இறங்கியா இறங்கியா? ஏமா பரல்ல தூக்கி போட்டு வைக்க வேற சாமான் செட்டு இல்ல? புருஷனை தூக்கி போட்டு வச்சிருக்கிற அண்ட புழுகனுக்கு தகுந்த ஆகாச புளியா வந்து வாச்சிருக்கீங்க. பூடா பூடா முழங்காச்சாக்க கொண்டு பரன் மேல போட்டு அந்த வாடகைய 2 நாளையில கொடுக்கலைன்னா சட்டி வாடகையில தூக்கி வெளியில வச்சிருவேன். ஏங்க, உங்க பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணாயா? அவன் மிலிட்டரியில சேர்ந்துட்டான். 2 நாளையில வாடகை. இவனுக்கு 2 நாள்ல நான் எப்படி வாடகை கொடுக்க போறேன்?
என்னை மட்டும் அங்க போய் கேளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா ஒரு 25 rupees 25 ரூபாய் தாங்க. எதுக்குடா? நான் ஒரு படம் பார்க்க போறேன். படம் பார்க்க 25 ரூபாயா? என்ன சாதாரண படமா? ஃபெஸ்டிவல் படம்பா. பிளாக்ல விக்கிறாங்க டிக்கெட் 25 ரூபாய்க்கு. அப்பா அதுல பிரெஞ்சு நடிகை லீலா ஜோனா பகோடான்னு 3 சீன்ல ட்ரெஸ் இல்லாம வரப்பா. அட பாவி, நிர்வாண படம் பார்க்க எங்கிட்ட பணம் கேட்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்றான்? ஏன்பா நிர்வாணம்னா உங்களுக்கு எவ்வளவு கேவலமா போச்சா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மனிதன் பிறக்கும் போதே ஆடை இல்லாமல் தான் பிறக்கிறான். ஆனா அவன் சாகும் போது போத்தி அனுப்புறாங்கடா. நான் பகோடா பார்க்கணும். தர போறீங்களா இல்லையா? உனக்கு செல்லி காசு கூட தர மாட்டேன். எதிர்பார்த்ததுதான். வேலையை காமிச்சிருவீங்களே. நான் சம்பாதிக்கும் போதெல்லாம் வாங்கி செலவு பண்ணீங்க. சம்பாதிச்சப்ப எனக்கு இல்ல, சல்லி காசு தர மாட்டேன்னு சொல்றீங்க. நன்றியே கிடையாதுப்பா உங்களுக்கு. ஏண்டா எனக்கடா நன்றி இல்ல? மனித வர்க்கத்துக்கே கிடையாது. அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மனிதனுக்கு சாவணும்னு வந்தா நாய் இருக்கே நாய், அதுதான் ஓன்னு ஓரமிட்டு ஆடும். ஆனா அதே நாய்க்கு சாவு வந்தா மனிதன் அடமாட்டான்ப்பா. காரணம் மனிதனுக்கு நன்றி கிடையாது. அதனால தான் சொல்றேன், மனிதன் தான், நாய் தான். ஐயோ, இவன் பேசி என்ன கொள்ளுடுவான் போல் இருக்கு. ஏன் சும்மா ஓரமிடுறீங்க? நான் செத்தா போயிட்டேன். நீ செத்தா கூட நல்லதாண்டா. மனுஷனை அப்பா பெத்த பிள்ளைக்கு ஒரு 25 ரூபாய் பணம் கொடுக்க முடியாது. அப்பா நீ எல்லாம் ஒரு அப்பா. எப்படி எல்லாம் பார்க்கலான் இருந்தேன். நான் மேட்ச் ஷோ பார்க்க முடியாதா? பரவாயில்ல, நான் எப்படியாவது அலைய அடமான வச்சாவது நான் உன்னை சித்தகி சொல்ல ஹோட்டல் கல்கட்டா. ஹோட்டல் கல்கட்டா. அட ஏப்பா இதை வெட்டியில போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்க? இதை எவனும் வாங்க மாட்டான். ஏங்க பங்களாவாசியெல்லாம் வாங்குவாங்க? பங்களாவாசிகள் எதை வாங்குவான்னு எனக்கு தெரியாது. அவங்க மாடம் பர்னிச்சர் தான் வாங்குவாங்க. இது ரொம்ப பழசு. எடுத்து இதா பழசு. நவாப் நாக்காளிங்க. ஆற்காட்டு நவாபே உட்கார்ந்த நாக்காளி. ஏன் ஆற்காட்டு நவாப் இதுலதான் உட்கார்ந்தாரு நீ பாத்தியா? ஏங்க ஏறி நிக்கிறதுக்கு என்ன பள்ளிக்கூட பெஞ்சா? நாக்காளிங்க உட்காரத்தாங்க செய்வாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன இதோட ஜோடி இருக்குதே, அது இப்ப எங்க தெரியுமா இருக்கு? லண்டன் மியூசியத்துல. அப்ப இதையும் கொண்டு போய் லண்டன் மியூசியத்திலே வச்சிரு. ஏன்னா ஜோடியை பிரிக்கப்படாது. பாவப்பா. ஏங்க லண்டன் போற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தா லீலா ஜோனா பகோடாவை நேராவே பார்த்துருக்க மாட்டேனா? ஏங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபாய் பணம் தாங்களா? என்னது இந்த ஓட்ட நாற்காலிக்கு 50 ரூபாயா? இதெல்லாம் ஓட்ட இல்லைங்க, அத்தனை வேலைப்பாடு, கை வேலை. அடாடாடா, என்னப்பா நீ ஆளை விட மாட்ட போல இருக்க. சரி 10 ரூபா தரப்பா. ரொம்ப குறைக்கிறீங்க நீங்க. தர டிக்கெட் கூட காணாது. இந்த பாருப்பா, சொன்னதோன்னு பேசாத. ஒரே வேலை 25 ரூபா. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் விட்டாச்சு. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் கொடுத்தாச்சு. நாற்காலி 200 ரூபா. நாற்காலி 200 ரூபா. சாதாரண நாற்காலி 200 ரூபாய் சொல்லுதா? இது சாதாரண நாற்காலி இல்லையா, நவாப்பு நாற்காலி. ஆற்காட்டு நவாப்பு 200 வருஷத்துக்கு முன்னால இந்த நாற்காலியில உட்கார்ந்துதான் ஆட்சி நிறுத்தினார். பார்த்து வாங்கலையா? நாற்காலி 200 ரூபா. நல்ல தேக்கு மரத்திலானது ராசியான நாற்காலி 200 ரூபா. 200 ரூபா. இன்னொரு அதிகம் தெரியுமா ஐயா? ஆற்காட்டு நவாப்பு இந்த நாற்காலியில உட்கார்ந்துதான் 60 மனைவிகளை கல்யாணம் பண்ணி 136 குழந்தைகளை பெற்றுக்கிட்டார். 200 ரூபா. ஆற்காட்டு நவாப்பு இந்த நாற்காலியில உட்கார்ந்து 136 குழந்தைகளை பெற்றாரா? நிஜம்தாங்களா? ரெக்கார்டு இருக்குங்க. 136 குழந்தைங்க. 200 ரூபா. 250 ரூபா. 250 ரூபா ஒரு தரம். என்னங்க இது? இந்த ஓட்ட நாற்காலியை போய் 250 ரூபாய்க்கு வாங்குறீங்களே. கம்மன் கிடையா? அவசரம் மாதிரி நீ கத்தியா? 250 ரூபா ஒரு தரம். 250 ரூபா 2 தரம். 250 ரூபா 2 தரம். 3 தரம்னு சொல்லி முடியா? 250 ரூபா 3 தரம். சீக்கிரமா சாப்பாட்டை போடு. அவனுக்கு வாழை பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஏன் உயிர் போற மாதிரி கத்துறீங்க? உயிரே போச்சு. இங்க இருந்த நாற்காலி எங்க? ஆமா இப்பதான் நானும் பாக்குறேன். எங்க அது? என்ன கேக்குறியா? நீ தானே வீட்டுக்குள்ள இருந்த, உனக்கு தெரியும் எப்படி போகும். நான் உள்ள வேலையா இருந்தா இந்த பக்கமே வரலங்க. ஏப்பா என்ன தரக்காப்ல? இங்க இருந்த நவாப் நாற்காலிங்கடா. நான் தான்ப்பா லீலா ஜோனா பகோடா படம் பாக்குறதுக்காக 25 ரூபாய்க்கு ஏற கடையில வித்துட்டு வந்தேன். அப்பா படம்னா அது படம்ப்பா. நீங்க ஒரு வாட்டி பாக்கடப்பா. சிரிக்காத சிரிக்காத. என்ன ஏற கடையில வித்த? படத்தை பத்தி கேட்காதீங்க, நாற்காலியை பத்தியே காடுங்க.
அப்பா அந்த ஜூனா பகோடா இருக்காடே உன் பண்ண உடப்பேன். அந்த ஏலக்கடை விலாசத்தை சொல்றேன். ஏகாம்பரம் ஏலக்கடை, வீதாம்பரம் ரோடு, தாம்பரம். என்னங்க இங்க பாருடி, நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்திருக்குது பாத்தியா? குழந்தையா? எங்கங்க? இங்க பாரு, இத்தனை தட்டி இருக்குது, அங்க பாக்குறேன். என்னங்க இது? இத போய் குழந்தைங்கிறீங்க. இது நாற்காலி. பின்ன என்ன முக்காலி நான் சொன்னேன்? இது சாதாரண நாற்காலி இல்லடி, நமக்கு குழந்தைய கொடுக்க போற நாற்காலி. நீங்க என்ன சொல்றீங்க? நவாப் நாற்காலிடி. நவாப் நாற்காலியா? அதாண்டி, ஆற்காடு நவாப் இருந்தாரு. ஆற்காடு நவாப்பா? யாருங்க அது? உனக்கு ஆற்காட்ட தெரியுமா? தெரியுமே. அங்க இருக்கிற நவாப்பு தான் ஆற்காட்டு நவாப்பு. பட்டணத்துல இருந்தா பட்டண நவாப்பு. அந்த ஆற்காட்டு நவாப்பு இந்த நாற்காலியில உட்கார்ந்து 200 வருஷத்துக்கு முன்னால ஆட்சி பண்ணிருக்கான். ஆமா, இன்னொரு முக்கியமான விசேஷம், இந்த நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு 60 சம்சாரத்தை கட்டி 136 பிள்ளைகளை பெற்றிருக்கான் நவாப். என்ன சொன்னீங்க? முதல்ல இந்த நாற்காலியை வெளியே தூக்கி எறிங்க. ஆற்காட்டு நவாப்புக்கு 60 சம்சாரம்னா உங்களுக்கு ரெண்ட குறைச்சுக்கோ. ஒடி பைத்தியக்காரி, சம்சாரத்தை விடு, குழந்தைய பாரு, 136. நமக்கு அவ்வளவு வேணாம், ஆசைக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். ஏங்க, இந்த நாற்காலி நம்ம வீட்டுல இருந்தா நிச்சயம் நமக்கு குழந்தை பிறக்குங்களா? அடியே, நவாப்ப நம்பித்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னடி தெரியும்? அடியே பாக்கியம், ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட. என்னங்க? நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு அதிசயமான பொருள் இருந்தா தான் நமக்கு குழந்தை பிறக்கும்னு ஜோசியம் சொல்லல? ஆமா. இது ரொம்ப அதிசயமான நாற்காலிடி. முதல்ல எழுந்துறீங்க. நீ உட்கார போறியா? என்னங்க இது? இத பயபக்தியோட வச்சு காப்பாத்தணும், பூஜை எல்லாம் பண்ணணும். இதுல போய் உட்கார்றீங்களா? ஐயோ, தப்பு, நான் மறந்தே போயிட்டேன். நீ தொட்டு கும்பிட்டு. நான் இன்னும் குளிக்கலீங்க. முழுகாம நான் இது தொடவே மாட்டேன். ஓஹோ, முழுகிட்டு வந்து அப்ப தொட்டு கும்பிடு. நீ தொட்டு கும்பிட்ட பிற்பாடு முழுகாம இருப்பில்ல? போங்க. ஐய, போங்கன்றிய வாங்கன்னு. நவாப் நாற்காலி எங்க? நவாப் நாற்காலியா? ஆமா, ஒரு பையன் கொண்டு நீங்க போட்டான். ஆமாங்க, மகன் அறிவில்லாத புள்ள வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் கொண்டு வந்து வித்து போடுறான். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அதை நான் கொடுத்துறேன். அந்த நாற்காலியை கொடுங்க. அடடா, அதை ஏலம் விட்டானுங்க. ஏலம் விட்டீங்களா? ஆமா, ஒரு பணக்காரரு அதை பிரியப்பட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, மோசம் போயிட்டானே. ஏங்க, அது எந்த பணக்காரங்க வாங்கிட்டு போனா? அப்பள ராஜா அப்பாசாமி இருக்காரு, அவர் தான் வாங்கிட்டு போனாரு. அது அதிர்ஷ்ட நாற்காலியா? எப்படியாவது நீங்க வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வித்த பொருளை நான் திருப்பி வாங்க முடியுமா? அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எப்படியாவது நீங்க தான் வாங்கி கொடுத்துருங்க. நமச்சிவாயா போற்றி, நாதன் தாழ் போற்றி, நவாப்பே போற்றி, நாற்காலியே போற்றி, நவாப்பு நாற்காலியே போற்றி, குழந்தைகளே போற்றி, குழந்தைகளே போற்றி. மிச்சத்தனி சொல்லுடு, மிச்சத்தனி சொல்லுடு, மிச்சத்தனி சொல்லுடு, மிச்சத்தனி சொல்லுடு. ஹலோ அப்பா சாமி, அப்பள வியாபாரம் பேசுறேன். சார், நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போன நவாப் நாற்காலிய எங்க கடையில விலைக்கு வித்தவரு திருப்பி கேட்கிறாரு. தயவு பண்ணி அதை கொடுத்துட முடியுங்களா? என்னதே, நவாப் நாற்காலியை திருப்பி கொடுக்கறதா? எவனாவது எழுச்சவா இருந்தா போய் பாரு. ஆசைப்பட்டு வாங்கின பொருளை திருப்பி கொடுக்க மாட்டேன். சார், கூட ஒரு 50 ரூபா தர்றேன், தயவு பண்ணி அதை கொடுத்துருங்க. 50 ரூபா கூட கொடுக்குறியா? யோ ஏகாம்பரம், நான் அப்பள வியாபாரி, நாற்காலி வியாபாரி இல்ல. 1000 ரூபா கூட கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். வையா போன வைக்க மாட்டேன். வையா போ, நான் வைக்கிறேன். என்னங்க, என்ன சொன்னாருங்க? ஒண்ணும் நடக்காது. என்ன நீங்க பாட்டுக்கு உதட்ட பிரிக்கிட்டீங்களே. வாங்கின பொருளை திருப்பி கொடுக்க மாட்டாராம். ரூபா 1000 நாள் நடக்காம 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. மறுபடியும் அவர் போன் பண்ணுங்க. 1500? ஆமா, இருங்க. யாருங்க அது போன்ல நிம்மதியா பூஜை பண்ண விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க? அதான் ஏழை ஏகாம்பரம், இந்த நாற்காலியை திருப்பி கேட்டியா உசுர வாங்குறான். ஹலோ அப்பா சாமி, அப்பள வியாபாரம். நான் தான் ஏகாம்பரம் பேசுறேன். ஏங்க, 1500 ரூபாய் கொடுத்தா அந்த நாற்காலியை கொடுத்துட முடியுங்களா? உனக்கு அறிவு இருக்கா? அந்த நாற்காலியை வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோயிலே கட்டுறேன், அது ஏன் இஷ்டம். அது எங்க குலதெய்வம் ஐயா. நீ லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் திருப்பி தர மாட்டேன். வையா போன வைக்க மாட்டேன். இதே குழப்பா போச்சு, நான் வைக்கிறேன். எப்படி பேசு பாக்க. அடியே வயிற்றுச்சல் கலப்பாத, இந்த பையன் இப்படி செஞ்சுட்டானே. பேசாம விடுங்க. ஓட்ட நாற்காலி இதுக்கு போய் ஏன் இப்படி ஆளா பறக்குறீங்க? தனியும் கலந்து போச்சுன்னு பேசாம தலையை முழுங்க போங்க. அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட இந்த நாற்காலிக்கு 10,000 ரூபாய் விலை பேசி வச்சிருந்தேன். அவன் பழைய அதிசயமான பொருள் எல்லாம் விலைக்கு வாங்குறேன். அடி மகமாயி, இது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? பந்தோபஸ்தா வச்சிருப்பேனுங்க. 10,000 ரூபாய். ஐயோ, ஒரு வருஷம் ரேஷன் வாங்கியிருப்பேனே. அல்பம், எப்ப பாரு ரேஷன் ரேஷன். ஏண்டா,
உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்ன கேட்காம நாக்காளி கொண்டு போய் விலைக்கு வைப்ப நீ. உங்களை என்னப்பா கேட்கறது? நான் என் மனசாட்சியை கேட்டேன். சுப்பு நீ செய்யறது சரி அப்படின்னு சொல்லிச்சு, செஞ்சுட்டேன். உன்னை பெற்றது மனசாட்சி இல்லடா, நான்டா அயோக்கிய பையல. போடா வெளியே. போறப்பா. சிங்கத்துக்கு வாரா இருக்கிறத விட ஈ இருக்க ஈ அதுக்கு தலையா இருக்கத்தான் நான் விரும்புறேன். எவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் அவன் சொல்றான் பாருங்களேன். அம்மா என்னப்பா உனக்கு தெரியுமா? என்ன ராஜா? முழுக்கை சொக்காய மடக்கி விட்டா அரக்கை சொக்கா ஆக்கிடலாம். ஆனா அரக்கை சொக்காய முழுக்கை சொக்காயா எட்ட முடியுமா? முழுசு முழுசுதான், அற அறதான். போறேன்ப்பா போறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லி வைக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் மாலை மரியாதையோட பெரிய மனுஷனா இந்த வீட்டுக்கு வருவேன். டேய், மாலை போட்டதெல்லாம் பெரிய மனுஷன் சொன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு எருமக்கடாவுக்கு மாலை போடுறோம், அதனால அது பெரிய மனுஷன் ஆயிடாதுடா. பொறுமையின் சின்னம் எருமை. அதனுடைய அருமை தெரியாம என்னுடைய பெருமை உங்களுக்கு புரியல. நீங்க வேணா பாருங்க, சுப்பு வாழ்க சுப்பு வாழ்க வெளியே என்ன போட்டத்தான் போகுது, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. முதல்ல இந்த வீட்டை வெளியே போறாங்க. நீ இங்க இருந்தா நீ கிடதோட இல்லாம உனக்கு கீழே இருக்கிற 9 கெடுத்துருவேன். நானா மத்தவங்கள கெடுக்க போறேன். அப்பா இனிமே எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதுப்பா. நீங்க ஒரு துருவம், நான் ஒரு துருவம். நான் போயிட்டு வரேன்ப்பா. போறதுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன், சப்பாத்தி சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டி தான். ஆமாப்பா, ரொட்டி ஒரு நாளும் சப்பாத்தி ஆக முடியாது, அதே போல சப்பாத்தியும் ஒரு நாளும் ரொட்டி ஆக முடியாது. நான் வரப்பா. என்னங்க அவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறானே, பேசாம இருக்கீங்களாங்க? அவன் ஒண்ணு சொல்லிட்டு போறடி, ரொட்டி ஒரு நாள் சப்பாத்தி ஆக முடியாது, அத போல சப்பாத்தி ஒரு நாள் ரொட்டி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். இல்ல, அவன் பேசுறதுல ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குங்க. ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் மாவு தாண்டி ஆதாரம். நான் அவனை போகவே விட மாட்டேன். அவன் எனக்கு சீமந்த புத்திரன். நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்ட பிறகுதான் உனக்கு சீமந்தமே வந்தது, அதனால நீ தெருவில் போய் அவனை கூப்பிட கூடாது. என்ன தடுக்காதீங்க, என் மகனை போகவே விட மாட்டேன். இப்பவே அவன் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஓடி போ. 4 பேர் கேட்பாங்கல்ல, ஏயாவும் மனைவி தரதரிக்க ஓடுறான்னு, அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன சொல்லுவீங்க? ஆமையா, 50 வயசுக்கு மேல இந்த தாய்க்கு ஒரு மகன் துன்பத்தை கொடுத்து இப்படி ஓடிட்டா அந்த தாய் மனசு துடிக்காதான்னு கேட்பேன். எங்க எங்க இன்னொரு சொல்லுங்க. 50 வயசுக்கு மேல இந்த தாய்க்கு. எத்தனை வயசுக்கு மேல? 50 வயசுக்கு மேல. நீங்க ஒண்ணு அவன் எத்தனை கட்டு போடு, நீங்க யார்ட்டையும் ஒண்ணு சொல்ல வேண்டாம். என்னங்க உங்களுதான் என்னடி ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? கப்பலை கவுந்து போச்சு. கப்பல் கவுந்தாலும் பரவாயில்ல, நாக்காளி கை விட்டு போயிடுச்சு. ஆமா, பிள்ளையே வீட்டு விட்டு போயிடுச்சு, வருத்தத்தை காணா நாக்காளி போயிடுச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படியாவது நாக்காளியை கடத்திக்கிட்டு வந்துடணும், இல்ல அந்த நாக்காளி இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். ஆண்டவனே குருவாயூரப்பா, நான் கல்கத்தாவில் ஒரு பயங்கரமான தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என் குடும்பத்தை கெடுத்துறாத, எனக்கு வாரிசு இல்லாம பண்ணிடாது, எனக்கு ஒரு பிள்ளைய கூடப்பா. சாமி என்ன சாமி காகபுஜண்டா அஜெண்டான்னு ஏதோ சொல்றீங்க? என் பேர் அப்பா சாமி, நீங்க யார் சாமி? என்ன உனக்கு தெரியாது? என்ன பேரு அங்கபாலி சங்கர டபுதிரி பால்யோ ஜோதி. சாமி சாமி இதுல நீங்க சாஞ்சிங்க, நான் குத்து சாமி, நீங்க வசதி அங்க உட்காருங்க சாமி. அப்பா சாமி சாமி என்ன மூதாதையர்கள் பரம்பரையாக கொல்லங்கோடு மகாராஜாவிடத்திலே ஜோதிடர்களாக இருந்தார்கள். பிரகச்சாதகம், பரதீமிகை, சர்வார்த்த சிந்தாமணி, கேரள ஜோதிடம் அத்தனையுமே எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம், தாடி சாஸ்திரம், பிரச்சனம் அத்தனையும் எனக்கு தெரியும். சாமி பாக்கியா, சாமி உங்க மாதிரி ஒரு நல்ல ஜோதிடத்தை பாக்கியா அவ ஜாதகத்தை காட்டவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாக்கியம் நல்ல நேரத்துல வந்தீங்க பாக்கியம். என்னங்க பாக்கியம் இது என் மனைவி பாக்கியம். சாமி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஒரு நாள்ல நடந்துச்சு. 20 வருஷம் ஆகியும் ஏன் கேக்குறீங்க? நீங்க ஒன்று சொல்லட்டா, காகபுஜண்டர் சொல்லித்தாரு அடிக்க வந்திருக்கு. காகபுஜண்டரா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது சாமி. காகபுஜண்டர் மகரிஷியர் இல்ல, அவர் வல்லிய மகரிஷி, கல்பகோடி காலம் முன்னாள் தோன்றினவர். ஓஹோ அப்படியா? அப்ப எனக்கு எப்படி தெரியும் சாமி? நான் நேத்து பையன். அவருடைய நாடி சாஸ்திரம் ஜோதிஷ உலகத்திலே மிக பிரசித்தம். நான் இன்னைத்தரம் நாடி சாஸ்திரம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். அவரு உங்களை கூப்பிட்டாரா?
என்ன சாமி, அவர் கல்பகோடி காலத்துக்கு முந்தின மகரிஷின்றீங்க, இன்னைக்கு எப்படி உங்களை கூப்பிட்டு இருப்பாரு? அவர் மனுஷ ரூபத்துல கூப்பிட மாட்டார், காக்கா ரூபத்துல எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்துல வந்து 2 குரல் கொடுப்பார். காக்கா ரூபத்திலயா? பெரிய அதிசயமா இருக்கே சாமி. அது அக்கறை. இந்த மாதிரி காக்கா கத்தும் போதெல்லாம் அவர் வந்திருப்பது எனக்கு அறிகுறி. உடனே நான் அவருடைய நாடி சாஸ்திரத்தை எடுத்து படிப்பேன். அதிலே இன்றைய நான் அப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வீட்டு விஷயம் வந்தது. அப்பாசாமி என்பவர் புதிய வீடு கட்டி இருக்கிறார். பாவம், நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. நீ போய் ஒரு பிராயச்சித்தம் சொல்லி விட்டு வா என்று அனுப்பினார். சாமி, என்ன பிராயச்சித்தம்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யறோம். நீங்கள் கட்டி இருக்கும் இந்த புதிய வீட்டிலே 10 குழந்தைகள் துள்ளி விளையாடினா உங்களுக்கு குழந்தை வாங்கி ஏற்படும். சாமி, நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. 10 குழந்தை எப்படி சாமி துள்ளி விளையாடும்? அழடா அழட்டா. யாராவது 10 குழந்தைகள் உள்ள வலிய குடித்தரக்காரரை நீங்கள் இங்கே குடி வைத்தால் குஞ்சு குழுவாடுவா, குழந்தைகள் துள்ளி விளையாடுவதில்லை. சாமி, நீங்க பெரிய மகான் சாமி, மகான் சாமி, மகான் சாமி. அருமையான யோசனை. இன்னும் ஒரு வேண்டுகோள் சாமி. என்ன? உங்க பாதம் அடிக்கடி இந்த வீட்டுல படணும். படு படு. யார் வரட்டு? என்னங்க சாமி சொல்லிட்டு போனதை கேட்டீங்களா? கேட்டேன்டி. இப்ப நடந்தது கனவா நினைவான்னு நம்பவே முடியல. இப்பேற்பட்ட மகான் எல்லாம் எனக்கு அருள்வாக்கு சொல்லும்படியா நான் புண்ணியவானா இருக்கேன். நானும் இதோ போறேன். எங்கங்க? பத்திரிக்கை ஆபீஸுக்கு போய் இந்த பங்களா வாடகைக்கு விடப்படணும். இப்பவே ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். தினமும் நான் பார்க்கல பாக்குறேன். அவன் மேல எனக்கு ஒரு இது ஆயி போச்சு. அவளுக்கும் என் மேல ஒரு இது உண்டாகணும். அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு இது பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அறிவில்லை உனக்கு. எத்தனை சினிமா படம் பாக்குறேன், அதே டெக்னிக்க உபயோகிப்போயா? ஆமா. எல்லாமே தனியா குந்திகள் இருக்க. கையில என்ன வச்சிருக்க? தெரியல, கையில குச்சி வச்சிருக்குது. எதுக்கும் கேக்குது? ஏய், எல்லா நகையும் மரியாதையா கழட்டி வச்சிடு. இல்ல வானாயா, நான் கொடுக்குது. எப்படி இருக்குது? நான் வருது. நாயா சவுண்ட் கொடுக்குது. நாயா ரவுடி. இன்னும் வேணும்? ஐயோ, என்ன விட்டுடுங்க. என்ன தூண்டி விட்டு வாங்க இருக்கா. வாங்க காட்டுறேன். அவன் யாரும்? சரி, வருது. இவருதாங்க. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நான் உண்மையில் காதல் கொண்டேன். அதனால தான் என்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எந்திரியா, எந்திரியா. இத பாரியா, உனக்கு என் மேல காதல்னா நேரா என்கிட்ட வந்து உன் மேல இது அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லுது. அத விட்டுட்டு இத அனுப்புனி, இது வெறும் சவுண்ட் தான் கொடுக்குது. அது என் தப்பு தான். ஐயோ, நீ எல்லாம் பெரிய ரவுடி. உன் கையில வேற சில்லறை வச்சு அழுத்தணும். அம்மா அம்மா, உன்னை நான் அழகின்னு தான் நினைச்சேன். பெரிய வீராங்கனையா இருக்கிறியா? ஆமா, இந்த வித்தையெல்லாம் எப்ப கத்துக்கிட்டேன்? என் பரம்பரையே குத்திக்கார பரம்பரையா. நீ என்ன அடிக்காம இருந்தா நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ என்ன காதலிக்கிறியா? என்ன கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஆம்பளை, அந்த ஒரே தகுதி தான் இருக்கு. ஏய், நீ எதனாச்சும் வேலை வெட்டி செய்யறியா? முன்ன நான் டிரைவரா இருந்தேன், இப்போ காதலிக்கிற வெட்டி வேலை. நீ என்ன படிச்சிருக்குது? என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? என் அறிவை இந்த உலகம் புரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? 4 கரை இருந்தா தான் அதுக்கு பேரு குளம், 2 கரை இருந்தா அதுக்கு பேரு நதி. இல்லையா, 2 கரை இருந்தா அதுக்கு வேஷ்டி சொல்லுது. 2 கரை இருந்தா வேட்டி. ஐயோ ஐயோ, என்ன அறிவு! இங்க ஒரு அறிவு, நான் ஒரு அறிவு. நம்ம 2 அறிவும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு தொண்டு செஞ்சா என்ன? உலகத்தை துண்டு செய்து? அச்சே, நீ என்ன வேட்டின்ற துண்டுன்ற? நான் சொல்றது தொண்டு. ஏமா உன் பேரு? கிறிஸ்டி. ஓ மை ஸ்வீட்டி, மை பியூட்டி. மெதியில கை வைக்கிறான். விளம்பரத்தை வேற காணும் பத்திரிகையில. தினமும் பத்திரிகை வாங்க பணம் தான் செலவாகுது. 1 2. எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? ஒருவேளை காகபுதண்டர் யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சா என்னமோ? அவனை படைச்ச பிரம்மதேவனே வந்திருந்தாலும் சரி, என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவ்வளவு நல்லா நடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்பா, இந்தாங்க பேப்பர். எப்ப? விளம்பரம் வந்துருச்சு, விளம்பரம் வந்துருச்சு. என்னடா போட்டுக்கு, சீக்கிரமா படிங்க. பங்களா வாடகைக்கு விடப்படும். சகல வசதிகளுடைய ஒரு பங்களா எளிய குடும்பத்தினருக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படும்.
குடி வருபவர்களுக்கு 10 குழந்தைகள் இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனை. விவரங்களுக்கு அப்பாச்சாமி அப்பள வியாபாரம் தெரு மயிலாப்பூர் சென்னை நோய். போட்டாண்டி விளம்பரம் போட்டானே. என்னங்க உங்க சூழ்ச்சி பழச்சு போச்சுங்க. பவானி, நாளைய தினமே நமது படைகளை திரட்டிக் கொண்டு அப்பளா ராஜாவை முற்றுகிடுவோம். வாழ்க காகபுஜண்டர். காகபுஜண்டர் வாழ்ந்தா என்ன இருந்தா என்ன? 10 குழந்தைகள் இப்ப எங்க இருக்கு நமக்கு? என்னடி சொல்றேன்? அதான் மூத்த பையன் சுப்பு ரொட்டி தான் சப்பாத்தி தான் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானே. மறந்தே போயிட்டேனே. ஏதோ அந்த பையன் கோபத்துல டயலாக் பேசுறான், மறுநாள் திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கையில இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கை காலில் விழுந்து கெஞ்சியாவது கூட்டு வந்துருவேனே. நான் அப்பவே உங்ககிட்ட முட்டிக்கிட்டு அவங்ககிட்ட வம்பு பண்ணாதீங்க. அவன் அறிவு சுடராவே இருக்கட்டும். அந்த சுடர் எங்க ஒளி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சு ஆகணுமே. யாரது? உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க? என் பேர் ரவி. நான் லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? இவ்வளவு நாளா நான் லா காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த வசதி இல்லை. அதனால பரீட்சை முடிந்த வரைக்கும் குறைஞ்ச வாடகையில ஏதாவது ரூம் கிடைச்சா சௌரியமா இருக்கும். இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இங்க வந்திருக்கேன். உங்களை தரேன். அங்க வர வேண்டாமே. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு புரியும். மிஸ்டர் ரவி, உங்களுக்கு ஒரு ரூம் தரேன். தேங்க்யூ சார். ஆனா இங்க இல்ல. எங்க சார்? வசதியான ஒரு பங்களாவில. உங்களால எவ்வளவு வாடகை கொடுக்க முடியும்? என்னால ஒரு 30 ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும் சார். இப்ப அட்வான்ஸா ஒரு 15 ரூபா கொடுங்களேன். ரேஷன் அரிசிலாம் வாங்கிடுவேன் வீட்டுல. வந்தவங்க ரேஷன் அரிசி அது யூசுவலா நீங்க 2 மாசம் அட்வான்ஸ் 60 ரூபா கொடுத்துட போறீங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன். என்ன சார் கண்டிஷன்? இந்த விளம்பரத்தை படிச்சு பாருங்க. இந்த விளம்பரத்தைப்படி எங்களுக்கு 10 குழந்தைகள் தான். ஆனா எங்க மூத்த மகன் சுப்பு சண்டை போட்டு எங்க வெளியே போயிட்டான். இப்ப இருக்கிறது 9 தான். 1 குறையுது. அந்த இடத்தை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்க. புது பங்களா கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது நீங்க மூத்த மகனா நடிக்கணும். ஆமா, உங்களை சேர்த்தாதான் இப்ப 10 குழந்தைகள். என்ன சார் இருக்கு? நான் எப்படி சார் உங்க மகனா நடிக்க முடியும்? நல்லா யோஜனை பண்ணி பாருப்பா. உனக்கு வசதியா படிக்க ரூம் வேணாமா? படிப்பு முக்கியம் இல்லையா? அதுக்காக நீ நாளைக்கு வக்கீலாக போற. அதுக்கு முன்னால ஒரு சின்ன பொய். மன்னிக்கணும் சார், இந்த பொய்யை என்னால சொல்ல முடியாது. நீ இது ஒத்துக்கலன்னா நாளைக்கு என் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு நான் பிளாட்பாரத்துக்கு தான்ப்பா போகணும். நல்லா யோஜனை பண்ணி பாருப்பா. இருந்தாலும் எப்படி சார் நான் உங்களை அப்பான்னு சொல்றது? அதெல்லாம் வெளியெல்லாம் சொல்ல வேணாம். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்க. நான் உன்னை மகனே மகனேன்னு கூப்பிட்டுக்கிறேன். அவளை அம்மா அம்மான்னு கூப்பிடு. பவானி, நீ எப்படி கூப்பிடு? வாடா ரவிகண்ணா. அம்மா கூப்பிடுறடா. வாடா கண்ணா. அம்மா. மகனே. ஆஹா, என் துன்பத்தை கடைக்க வந்த உத்தம புத்திர நீதாண்டா. அப்பா. இன்னும் ஒருத்தர் இந்த பங்களா வாடகை கேட்டு வரலீங்களே. அதுதானே எனக்கும் புரிய மாட்டேன்னுது. ஏங்க ஒருவேளை 10 குழந்தைங்க பெற்றவங்க யாருமே இந்த மெட்ராஸ்ல இல்லையோ என்னமோ. என்னமோ இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து இப்படி ஒரு இடைஞ்சலை பண்ணும் நான் கனவுல கூட நினைக்கல. ஆமா, இந்த திட்டம் இப்ப சமீபத்துல தானே வந்தது. அதுக்கு முன்னால இருந்தவங்க ரொம்ப ஃப்ரீயா தானே இருந்தானுங்க. அதானே. சரிங்க, பாத்தீங்களா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். 10 குழந்தைங்களை பெற்றவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய வீடு பத்தியா? வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என் பேர் தாண்டவா. விளம்பரத்தை பார்த்த உடனே புறப்பட்டு வந்தோம். இது என் மனைவி பேர் பவானி. இது என் மூத்த மகன் ரவி. வணக்கங்க. நான் படிக்கிறான், ரொம்ப கெட்டிக்காரன். படிப்பை பத்தி என்னங்க கவலை? 10 பத்தி தான் எனக்கு கவலை. மிச்சம் 9 எங்க? அடே சங்கர் கிட்ட நைனா பாத்தா. என்னங்க பொம்பளை பிள்ளைங்க செடியில இருக்க பூவெல்லாம் பறிக்குதுங்க. செடியில இருந்தா பூவை பறிக்கும், தலையில இருந்தா பறிக்கும். பூ போனா போட்டு பிள்ளைங்க கிடைக்குமா? நீங்க வாங்க, நீங்க வாங்க 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 வாங்க. பாருங்க, பசங்களுக்கு 2 வாரம் உண்டு. நீங்க அப்பப்ப அதட்டினீங்கன்னா பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. பசங்களை ஒண்ணும் கண்டிக்கவே கூடாது. இந்த வீட்டுல பசங்க பூரா எப்போ துள்ளி விளையாண்டுட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். பசங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 10 தானே? ஆமாங்க. ஓஹோ, கணக்கு அங்கதானா? இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். டேய், கூப்பிடுங்க. சங்கர் கிட்ட நைனா பாத்தா. நம்பர் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. என்ன 9 1 குறையுது? இதான் 1, இது 9, 2 சேர்த்து 10 ஆகலைங்களா? நீங்க சொன்ன கணக்கு கரெக்டுங்க. அதெல்லாம் தவறாதுங்க. இங்க ரொம்ப கரெக்ட். தாண்டவா, உங்களை இந்த வீட்டுல நான் குடி வைக்கிறேன். ஆனா இவங்க பூரா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல துள்ளி விளையாடணும். துள்ளி விளையாடுங்க. என்னங்க இது? நீங்களும் குழந்தை மாதிரி. ஆவேசத்துல எனக்கும் ஆசை வந்து. எங்க தாண்டவா, உங்க மூத்த மகன் ரவி
ரொம்ப சாதுவா இருக்காரு. இவர் துள்ளி விளையாட மாட்டாரா? சார் நான் ரொம்ப நல்லா துள்ளி விளையாடுவேன். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் சார். ஃபுட்பால் விளையாடுவியா? ஆமா சார். இதுதான் கிரவுண்ட், இதுதான் பால். இப்ப பாருங்க. ஆண்டவா, உன் மகன் நல்லா துள்ளி விளையாடுறாரு. ஆனா கொஞ்சம் அதிகம். என்னங்க, எனக்கு என்னமோ வாந்தி வர மாதிரி இருக்குங்க. வாத்தியா? ஆமாங்க. பாக்கியம் உனக்கா? ஆண்டவனே, பாக்கியத்துக்கு வாத்தியா? காகபூஜண்டா, என்ன உன் கருணை ஐயா. 16 பெத்தவரே. இல்லைங்க, 6 பாக்கி இருக்குன்னா. ஓஹோ ஐயா, நீங்க ரொம்ப ராசிக்காரர் ஐயா. என்ன நேரம் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்களோ எனக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த பாருங்க, இந்த கீழ் போர்ஷன் பூராவும் நீங்க வச்சுக்கங்க, மேல் போர்ஷனை நான் வச்சுக்கிறேன். ஆமா, வாடகை 50 ரூபா கொடுத்தா போதும் ஐயா. 50 ரூபாயா? என்ன தாராள மனசு உங்களுக்கு. தாராளம் இல்லையா, வாழ்க்கையில நான் ஒரு தப்பை பண்ணிட்டு அதை அனுபவிக்கிறேன். ஆமா, உங்க சாமான் எல்லாம் இவ்வளவுதானா? லாரியில வருதா? ஏதுங்க இவ்வளவுதான்? ஆமாங்க, இவ்வளவுதான். இதுவும் என் பிறந்த வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா இவர் ஒரு ஸ்பூன் கூட எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை. ஆடாம அசையாம அடி மேல அடி எடுத்து வச்சு போகணும். வந்து ஆடி ஓடுற சமயம் இல்ல. கண்ணா விலகு, கண்ணி விலகு. உனக்கு பயம் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. லேடி டாக்டர் கூட்டு வரட்டுமா? ஐயோ ஐயோ, லேடி டாக்டர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். மருத்துவச்சியா போதுமா? உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. என்னடி எனக்கு விஷயம் புரிய மாட்டேன்னு சொல்றேன்? இத பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. கிரக பிரவேசத்துக்கு செஞ்ச பலகாரம் எல்லாம் மிச்சமாயிடுச்சு. அதெல்லாம் வீணா போகுதேன்னு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். அது என்னடா பித்தத்தை கலப்பி விட்டுடுச்சு. பித்த வாந்தியா? நான் புள்ள வாந்தில நினைச்சேன். காகபூஜண்டா, என்னை ஏமாத்திட்டடா பாவி. நீங்க ஒரு அவசரம் கொடுக்க இல்ல, முன்னாடியே அசிங்கப்படுத்துறீங்க. ஏங்க, பாத்ரூம்ல ஷவர் இருக்குல்ல? ஷவரா 2 இருக்கு. ஏன்னா ஷவர் இல்லைன்னா எனக்கு குளிச்ச மாதிரியே இருக்காதுங்க. ஆமா, பெரிய கவர்னர் கொண்டாட்டி ஷவர் இல்லாம குளிக்க மாட்டேனே. ஏங்க, இதுக்கு முன்னால நீங்க குடியிருந்த வீட்டுல ஷவர் இருக்குதா? இருந்துச்சுங்க. காபி ஃபில்டர் இருக்கு பாருங்க, அது மேல் டப்பால தண்ணீர் ஒப்பிக்கிட்டு தலைக்கு மேல புடிச்சுக்கிட்டு குளிப்பாவ. காபி அப்ப எதுல வடி எட்டுவீங்க? என் கிழிஞ்ச வேட்டி தாங்க அதுக்கு. என்னடா அந்த பசங்க துள்ளி விளையாடுறாங்க, தம்பதிகள் தமாஷ் பண்றாங்க. பாக்கியம், நமக்கு நல்ல பொழுதுபோக்கு. போங்கடா, நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. அப்பா, எனக்கு ரூம் நான் எங்க தங்குறது? அந்த ரூம் எடுத்துக்கோ. ஏசி 24 மணி நேரம் போட்டுக்கோ. கரண்ட் சார்ஜ் நான் கட்டுறேன். ஏசி ஓசி ஐ சே. அடே, பையன் பெரிய ஆசைப்பட்டானே. தேங்க்யூ சார். பழைய பத்திரிகை ஜோகெல்லாம் படிச்சியா? என்னங்க இந்த வீட்டுல எது நடந்தாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா ஒண்ணு நடந்தா பொறுக்க மாட்டேன். என்னங்க இது? உன் கடைசி பையன் இந்த நாக்கால ஏறிட்டு குதிக்கிறான். வேண்டாம், நாக்கால ஏறி குதிக்கிறதா? முட்டா பையல. இந்த முட்டா பயலுக்கு மாத்திரம் சொன்னா போதாது, எல்லா முட்டா பயலுக்கு சேர்த்து சொல்லு. உனக்கு தான் என் குலம் தழைக்க வந்த குலதெய்வம். இத கலகப்படுத்துறா, உங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விடுவேன். இனி ஏதும் தப்பு தாண்டா நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. பாக்கியம், இருந்தாலும் இவனுக்கு பேர்ல நம்பிக்கை இல்ல. தப்பு தண்டா நடக்கத்தான் செய்யும். இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூட்டி விடுவான். சரிங்க. இந்த மாதிரி பாட்டு பாடி ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி பரீட்சைக்கு படிக்கிறது? நீங்க பரீட்சைக்கு படிக்கணுங்கிறதுனால என் உரிமையை நான் இழக்க தயாரா. அதிகம் பேசாத, வாயை மூடு. இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் நான் வாய முடிவேன். அது வரைக்கும் நான் சத்தம் போடத்தான் செய்வேன். பசங்களா, நான் சொல்றதெல்லாம் எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பறிக்காதே பறிக்காதே உரிமையை பறிக்காதே. மறைக்காதே மறைக்காதே உண்மையை மறைக்காதே. நான் சொல்றது எல்லாரும் திருப்பி சொல்லுங்கடா. உதவாங்காதே உதவாங்காதே எங்கிட்ட உதவாங்காதே. சொல்லுங்கடா. உதவாங்காதே உதவாங்காதே எங்கிட்ட உதவாங்காதே. என்ன கலாட்டாங்க? அப்பா, இந்த பொண்ணு அதான் என் அத்தை பொண்ணு நம்ம காஞ்சனா இருக்காளே, பாட்டு பாடி தொந்தரவு பண்ணி என்ன படிக்க விடாம செய்யறான். இத பாருங்க, இப்பவே நான் வீட்டை காலி பண்ணிட்டு ரூம் எடுத்துக்க போறேன். அப்படி எல்லாம் பண்ணிடுறா? நான் முடிவு பண்ணதான். டேய், போய் சைக்கிள் ஷாப் கூட. அவிக்கனா உனக்கு என்னடா வேணும்? கால்ல கையில விழுந்து கஞ்சி கேட்டுக்கிற என்னடா வேணும்? அப்படின்னா இந்த காஞ்சனா இனிமே நேரம் தெரியாம பாடக்கூடாது. ஏமா உனக்கு பாட்டு? நீ என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போற? என் வீட்டுல பாடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா நான் கேக்குறேன். பாத்தீங்களா? உன் வீடு நாகப்பட்டினத்துல இருக்கு. அங்க பீச் ஓரமா உட்காந்து வாய் இழிய பாடு. யாரு கேட்க போறா? சரி, நான் இனிமே பாடல.
அது ஒத்துக்கிடுச்சுடா. போய் நீ ரூம்ல நிம்மதியா பட்டு. சிநேகிதங்கிட்ட ஒரு டிரைவர் வேணும்னு சொல்லியிருக்கேன். அவன் அனுப்புவான். பையன் வந்தா மாடிக்கு அனுப்பி வை. மாடிக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுமே, நீங்களே அவருக்கு டிரைவரை போங்களங்க. அறிவு கட்டவா, நான் இங்க வேலை செஞ்சேன்னா அப்புறம் குடுத்தனக்காரன் ஏத்துப்பானா? அடுத்த நிமிஷம் அடிச்சு வரட்டும். ஐயா டிரைவர் பைய போட்டுருக்கு. ஐயா மாடிக்கு வர சொல்லிருக்காரு. நமஸ்காரப்பா. போதுடா. சௌக்கியமா? ஏமா இப்ப இவர் எப்படி இருக்காரு? நீ எப்படியா இருக்க? இத்தனை நாளா எங்க ராஜா போயிருந்த? ஐயோ, என் புள்ள துரும்பா இழைச்சு போச்சே. எவனவனா இங்க வந்து 6 லட்சம் பிஸ்கட்டுமா திங்கிறானே. மெல்ல பேசுறியா, அவன் காதுல விழுந்துற போகுது. என்ன ராஜா, எங்களை மறந்துட்டு எங்கடா போயிருந்த? எப்ப ராஜா எங்க கூட வந்து சேருவே நீ? அம்மா, வெண்ணெய் உருக்குனா நெய்யாகும். ஆனா அதே நெய்ய மறுபடியும் உருக்குனா வெண்ணெயாகுமா? வெண்ணெய் வெண்ணெய் தான், நெய் நெய் தான். அதே மாதிரி தான் என்னாலையும் பழைய நிலைமைக்கு வரவே முடியாது. ஏண்டா நீ மறுபடியும் எதுக்காக இங்க வந்து? நீ உருக வரல, உழைக்க வந்திருக்கிற. இந்த வீட்டு முதலாளி ஏதோ டிரைவர் தேவைன்னு சொன்னாரா, அதுக்காக வந்திருக்கிறேன். பெரிய அறிவாளியா திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப டிரைவரா வந்திருக்கியா? அப்பா, டிரைவர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அறிவரகம் போட்டுக்கிறதே பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை எழுதுனதே ஒரு டிரைவர் தான். டிரைவரா? கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு அவர் தானே டிரைவர். அது மாத்திரமல்லப்பா, உங்ககிட்ட என்ன பேச்சு? அம்மா, அம்மா இவ்வளவு பெரிய வீட்டுல நீ எப்படிமா வந்து சேர்ந்த? அது ஒரு பெரிய கதைப்பா. அம்மா, பெரிய கதையில ஒண்ணு எனக்கு ஒரு சின்ன கதை கவனத்துக்கு வருது. தாய் பாசத்தை பத்தி. கதையா சொல்லுடா கண்ணா. ரெண்டு கதை கேட்கறேன். சும்மா என் மகன் கிட்ட கதை கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ சொல்லுடா ராஜா. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு தாய். அந்த ஒரே ஒரு தாய்க்கு ஒரே ஒரு புள்ள. அந்த ஒரே ஒரு புள்ள ஒரே ஒரு பொண்ணை காதலிச்சான். என்ன கேட்டீங்களா? அந்த காதலிக்கு ஒரே ஒரு அற்புதமான பொருளை பரிசா கொடுக்கணுமேன்னு இவனும் யோசனை பண்ணி பண்ணி பாக்குறான். என்ன கொடுக்கறது அப்படின்னு இவனுக்கு புரியவே இல்லை. நேரா அவகிட்டே போய் கேட்டான், என்ன பரிசு வேணும்? அவகிட்ட கேட்டானா? அப்புறம் அவ சொன்னா, எனக்கு என்னங்க வேணும் மிஞ்சி மிஞ்சி, எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க தாயோட இதயம் தான். அடி பாவி, தாயோட இதயத்தையும் கேட்டாளா? இந்த மடையன் இதயம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்காம அவங்க அம்மாவையே கொலை பண்ணிட்டு அந்த இருதயத்தை வெட்டி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு காதலை நோக்கி போட்டே இருக்கான். இப்படி போற வழியில ஒரு சின்ன கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான். உடனே அந்த இதயம் கேட்டுது, மகனே அடிபட்டுதான். இதனோட கதை அதான் இல்ல, அது பழங்கதை. தட்டோட விழுந்த மகனை பார்த்து தாயோட இதயம் கேட்டுச்சான், மகனே தட்டு நசுங்கி போச்சாடா. இதுதான்ப்பா தாய் பாசம். இது தாய் பாசம், தட்டு பாசம். வெட்டி போயிட வெளியே போட. சும்மா மறுபடியும் இப்ப சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? மகனே, மகனே கூப்பிடாது. ஆமா, பெத்த மகனே மகனே வாய்விட்டு கூட சொல்ல விடாம பண்ணிட்டீங்க. இங்க யார் காலையாவது விழுந்துட்டு போகுதுன்னு நான் ரகசியமா கூப்பிட வேண்டியிருக்கு. ஐயோ அம்மா, அம்மா, பெத்த தாய் தாம் பெத்த மகனை மகனேன்னு கூப்பிட முடியாத அளவுக்கு பெத்த மகனுக்கு ஒரு பெத்த தகப்பன் துரோகம் செய்யும் போது பெத்த வயிறு பத்தி எரியாதா? இதெல்லாம் கேட்கும் போது பெத்த மகனுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு தடவை தான் அந்த ஒன்றை பெற்றிருக்கா. ஏண்டா பெத்த 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 அடிக்கிட்டு போற நீ? அப்பா வாடா மகனே, வாடா மகனே வா. நமஸ்காரம் அண்ணா. அப்பா இது யாரு? அந்த மூத்த மகன் சுப்பு. இவனுக்கு பதிலா தான் நீ இங்க இருக்க. நான் இருக்க வேண்டிய இடத்துலதான் துரை இருக்காரா? சிங்கம் இருக்க வேண்டிய இடத்துல சிறுவரியா? சந்தனம் இருக்க வேண்டிய இடத்துல சாம்பா? வைரம் இருக்க வேண்டிய இடத்துல வைரம் இருக்க வேண்டிய இடத்துல வைரம் இருக்க வேண்டிய இடத்துல தம்பி, நீ என்னைக்கு விரும்பினாலும் இந்த இடத்தை விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அது நடக்காது ரவி. இவன் இந்த வீட்டுக்கு வந்தா என் மகங்கிற உண்மை தெரியும். அப்புறம் அப்பாச்சாங்க நம்மள எல்லாம் அடிச்சு வரட்டுவாரு. டேய், நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது எப்படிப்பா முடியும்? குரங்கு போற பக்கம் எல்லாம் கூடவே வாழம் வந்துதானே தீரணும். அந்த வாழை நான் வெட்டிடுவேன். சரி, வாழா குரங்கா நீங்க இருங்க, நான் புள்ளன்னு காட்டிக்கல. ஆனா அதுக்கு ஒரு விலை உண்டு. என்னடா வேலை? நான் என்ன 10,000 நயா பைசாவா கேட்க போறேன்? என்னுடைய உலகம் ரொம்ப சின்ன உலகம், சின்னஞ்சிறு உலகம். ஒரு 100 ரூபாய் கொடுங்க. ஏண்டா பெத்த தாவகிட்ட பிளாக்மெயிலா? ஏன் பெத்தீங்க மகன் கேட்கிறேன், கொடுங்க. சரி, கொடுக்கலன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. நேரம் அப்பா சாமிகிட்ட போய் நான் யாருங்கிற உண்மையை உடைச்சிடுறேன். நான் இப்படி ஒரு 100 ரூபாய் கொண்டு வந்து இவங்கிட்ட ஐடி. நீதான் அப்பா. உனக்கு 100 ரூபாய்க்கு ஒரு அப்பனாடா. தம்பி,
நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்க. குடும்பங்கிறதே ஒரு கத்திரிக்கோள் மாதிரி. நானும் எங்க அப்பாவும் எப்போதுமே எதிரும் முதிருமா தான் போயிட்டு இருப்போம். ஆனா குறுக்க எவனாவது வந்தானாக்கா 2 பேருமா சேர்ந்து ஒரே வெட்டி தள்ளிடுவோம். இந்தாடா பணம். பரவாயில்லையே, வண்டி ஓட்டி ஓட்டி சம்பாதிக்கிறத விட அப்பாவை விரட்டி சம்பாதிக்கிறது ரொம்ப சுழுவா. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடு. இனி உன் தலை தெரிஞ்சது காலையை வெட்டுவேன். அதான் நடக்காது. எனக்கு எப்பப்ப பணம் தேவையோ அப்பப்ப வந்து வாங்கிட்டு போவேன். உனக்கு நான் தள்ளி காசு கூட தர மாட்டேன். உங்ககிட்ட கறக்காம நான் விடவே மாட்டேன். அம்மா ஒண்ணுனா இல்ல இந்த ரவி. என்னடா சொல்ற நீ? 10 தட்டுல சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கிறேம்மா. முதல் தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது நானா இல்ல ரவியா? அது விஜயின் ரகசியம். ஆனா அதை பறியதுக்கு முயற்சி பண்ணாத. நான் வரமா அப்பா கிட்ட சொல்லிடு. ராஜா, இந்த வீட்டுல நீதாண்டா முதல்ல சப்பாத்தி சாப்பிடணும். இப்ப கூட சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கேன். என் கண்ணுல ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு போடா ராஜா. அப்பா என்னப்பா? உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? என்ன ராஜா? சப்பாத்தி தான், ரொட்டி தான். போட வழிய அலந்த பழம் கிறிஸ்டி வருது அம்மா, வருது சார். கிறிஸ்டி, கல்கட்டாவுக்கு ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ண சொன்னேன். புக் பண்ணியா? ஓ, 2 அவருக்கு முன்னாடி புக் பண்ணிச்சு. இப்போ வந்துரும். கல்கத்தா போகல. ஹலோ, நான் அப்பாசாமி அப்பள வியாபாரம் பேசுறேன். நீங்க யாருங்க? ஓஹோ, வியாபார விஷயமா பேசணுமா? எங்க வர சொல்றீங்க? நம்பர் 13 முத்து விநாயகர் தெரு, மயிலாப்பூர். சரிதாங்க, நான் கரெக்டா வந்துடுறேன். நமஸ்காரங்க. வாங்க 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 உட்காருங்க. நான் தான் அப்பள வியாபாரம் அப்பாசாமி. நான் தான் கிரேட் ஈஸ்டர்ன் ட்ரேடிங் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் நாசமானி நேசமணி பொன்னையா. நீங்க உட்காருங்க. நீங்க நானும் உட்காருங்க. உங்க ஆணையடி அப்பளத்துக்கு சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான் போன்ற நாடுகள்ல மார்க்கெட் பிடிச்சு எங்க கம்பெனி மூலமா ஏற்றுமதி செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்காக உங்களை வர சொன்னேன். அங்க கூட ஜனங்க அப்பளத்தை சாப்பிடுறாங்களா? இப்போ சாப்பிடுறாங்களோ என்னமோ. உங்க அப்பளம் அங்க போகட்டும், டெஃபினட்டா உங்களுக்கு அது பிடிக்கும். எப்படி சொல்றீங்க? சமீபத்துல நான் டோக்கியோ போயிருந்தேன். அங்க மூன் ஸ்டார் பார்னு ஒரு பார்ல விஸ்கி சாப்பிட்டேன். அங்க விஸ்கியோட ஒரு தட்டுல அப்பளம் கொண்டு வந்து வச்சாங்க. டோக்கியோவில் அப்பளமா? ஆக்சுவலா அது அப்பளம் இல்ல, அப்பளம் மாதிரி ஏதோ வட்டமா தட்டையா ஒண்ணு கொண்டாந்து வச்சாங்க. இட் வாஸ் சம்திங் எல்ஸ். அதுல பாருங்க, கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கையோட எடுத்துட்டு போயிருந்தேன் உங்க ஆணையடி அப்பளம் 2 எடுத்து அங்க இருந்த சர்வத்து கொடுத்து இத சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற 2 ரஷ்யன் டூரிஸ்ட் கொண்டு போய் போடுறான்னு. அத அவங்க தின்னானுங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம் போங்களேன். ஏன் அப்பளத்தையா கொண்டு போனீங்க? ஆமாங்க. ஏங்க, என் அப்பளத்தை பத்தி வேற என்ன சொன்னாங்க? அடே, சந்திரன் மாதிரியே அப்பளம் பண்ணிருக்கீங்களே. நாங்க ராக்கெட்ல போய் பார்த்த சந்திரனை விட நீங்க பாக்கெட்ல கொண்டு வந்த சந்திரனை எப்படி பிரைஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி எப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மேனேஜர் நேர ஓடி வந்து இந்த மாதிரி அப்பளம் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆற தூக்கி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாருங்க சார், அணுகுண்டு செய்யற ஜப்பான்காரனுக்கு ஒரு அப்பளம் செய்ய தெரியல பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் பாருங்க சார், சாப்பாட்டு விஷயத்துல நம்ம ஊருக்காரனை அடிச்சுக்க முடியாது. கரெக்டுங்க. எவ்வளவு தேவைப்படும் சொன்னாங்க? ஜப்பானுக்கு மட்டும் 50 மில்லியன் அப்பளம் ஏற்றுமதி பண்ண முடியா இருக்கும். 50 மில்லியன்? ஆமாங்க, 50 மில்லியன். ஓஹோ, 50 மில்லியன். அது எவ்வளவுங்க? அது 5 கோடிங்க. 5 கோடி? ஆத்தாடி ஆத்தாடி, அவ்வளவு அப்பளம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஆள் கிடையாதுங்க. எல்லாம் கை வேலை, மிஷின் கிடையாது. அப்படியா? ஐயா 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 சார், ஐயா சார், சார் 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 சார், ஐயா என்னை காப்பாத்துங்கோ, என்னை காப்பாத்துங்கோ. யாருமா நீ? எழுந்துரு. உங்க கம்பெனில வேலை பார்க்குற ஜெனரல் மேனேஜர் மகோங்க நானு. ஓ, ராஜவேலு மகளா? ஆமாங்க. நீங்க அனாவசியமா எங்க ஃபாதரை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால எங்க குடும்பத்துல 4 நாளா பட்டினிங்க. எனக்கு என்னம்மா, என் பணம் 2 லட்சத்தை திருடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாம இருக்கா உங்க அப்பா. அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயோ ஐயோ ஐயோ, அவர் ஆண்டம் மேல சாட்சிய பணத்தை திருடுறீங்க. பணத்தை பறி கொடுத்ததாங்க உண்மை. நீங்க அனாவசியமா அவர் மேல பழி போடுறீங்க. நேத்து நான் வீட்டுல இல்ல. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? உத்தரத்துல கவுத்த கட்டி எங்க அப்பா தூக்குல தொங்க போச்சு. நல்ல நேரம் நான் வீட்டுக்கு போச்சு. திரும்பி நீங்க அவர் வேலைக்கு எடுத்துக்கல, அவர் தூக்குல தொங்குற முடிவுல இருக்குது. அப்படி அவருக்கு ஏதாவது ஆச்சோ நான் உசுரோட இருக்காது. ஏங்க, இந்த பொண்ணு ஆறுங்க? அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜவேலோட மகங்க. இவ அப்பங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து கல்கட்டால எங்க பிரான்ச்ல கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தோம். அங்க பாரஸ் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறப்போ அந்த பணத்தை அவனே அமுக்கிக்கிட்டு பறி போயிடுச்சுன்னு வந்து அம்போன்னு நிக்கிறான். அவனுக்கு நான் கருணை காட்டணுமா? எப்படி இருக்கு? நீங்க தெரியாம சொல்லுது. ஹோட்டல்ல பக்கத்து ரூம்ல ஒரு அப்பளக்காரர் தங்கி இருந்தது. அதுதான் பணத்தை திருடிதுன்னு எங்க அப்பா சொல்லுது. நீங்க அதை விசாரிக்குது.
அம்மா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏம்மா போய் சொல்ற? தபார் 4 வருஷத்துக்கு முன்னால என் வீட்டுக்கு நீ வரல? உனக்கு அப்பா அம்மா இல்ல, அனாதை நீ சொல்லல? நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பண உதவி செய்யுங்க, அந்த நன்றியை என்னைக்கு மறக்க மாட்டேன்னு சொல்லல? நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு பணமும் புஸ்தகம் வாங்கி கொடுத்ததை மறந்துட்டியா நீ? நீங்களா சார்? நீங்க எனக்கு லைஃப் கொடுத்த தெய்வம். நீங்க யாருன்னு புரிஞ்சிக்காம நான் தப்பு பண்ணிடுச்சு. என்ன மன்னிக்குது சார், என்ன மன்னிக்குது. தாமா இப்ப சொல்லு, அன்னைக்கு உன்னை அனாதைன்னு சொன்னியா, அது பொய் தானே? என்ன மன்னிக்குது சார், நான் அனாதை தான். நான் அன்னைக்கு சொன்னது அத்தனையும் நிஜம், நான் இன்னைக்கு சொல்றது அத்தனையும் பொய். பொய்யா? ஆமாங்க சார். நீங்க பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவை அனாவசியமா டிஸ்மிஸ் பண்ணிட்டு எங்க குடும்பமே நாசமா போச்சுன்னு இந்த நாசமானி தான் சார் கத்தி கத்தி டிராமா பண்ண சொல்லுச்சு. கிறிஸ்டி. ஆமா சார், இது அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் பிளாட்ஃபார்ம்ல பெக் பண்ணிக்கிட்டு இருக்குது சார். இந்த கிறிஸ்டி நன்றி மறக்காது சார், என்ன மன்னிக்குது. பாரு, இந்த மாதிரி ஆளுகளோட பேச்ச கேட்டு வீணா கெட்டு போகாத. போய் உன் வேலையை பாரு, கத்தி கத்தி டிராமா பண்ணாத. இனிமே நான் இப்படி பண்ணாது சார். நான் வருது சார். நாசமா நீ போனியா? எதுக்காக அந்த பொண்ணையா முன்னால இப்படி கதறி அழுவ சொன்ன? ஏயா வாய மூடிக்கிட்டு இருக்கிறேன்? 5 கோடி அப்பளம் ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்றான். என்ன பாரு, மூன் ஸ்டார் பா. மூஞ்ச பாரு. இப்பவாது நீ உண்மையை சொல்லல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாமா. மிஸ்டர் அப்பாசாமி, நான் உண்மையை சொல்லிடுறேன். கல்கத்தால ராஜவேலு தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து அறையில நீங்களும் உங்க ஒய்ஃபும் தங்கியிருந்தா எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது. ஒரு கால் நீங்க தான் அந்த பணத்தை எடுத்திருப்பீங்களோ நாங்க சந்தேகப்பட்டோம். அந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆட சொன்னா நீங்க உண்மையை சொல்லிட மாட்டீங்களான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். ஏன் சார், நீங்க கல்கத்தால தங்கி இருந்தது உண்மைதானே? வியாபாரியா, எங்க வேணாலும் தங்குவேன். அதே மாதிரி கல்கத்தாவில் நான் தங்கி இருந்தேன். அதனால என் பேர உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அது மட்டும் இல்ல சார், நீங்க கோவில்லையும் பூஜை அறையிலையும் நின்னுகிட்டு ஆண்டவனே, என் மனச்சாட்சிக்கு விரோதமா கல்கத்தால நான் ஒரு தவறை செஞ்சுட்டேன், அதுக்காக என் குடும்பத்தை கெடுத்துறாதேன்னு வாய்விட்டு புலம்பி இருக்கீங்க இல்லையா? அதனால உங்க சந்தேகத்துக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சு போச்சா? பைத்தியக்காரா, 25 வருஷத்துக்கு முன்னால எனக்கு கல்யாணம் நடந்தது. நானும் என் சம்சாரமும் கல்கத்தாவுக்கு போயிருந்தோம். போன இடத்துல அவ கர்ப்பமா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த சின்ன வயசுலயே அவ குழந்தைய பெத்துட்டான்னா அவ அழகு போயிடும், நாம சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அதே ஊர்ல ஒரு டாக்டரை பிடிச்சு அவ கர்ப்பத்தை அபார்ஷம் பண்ண. இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குழந்தையே பிறக்கலையா. என் வாழ்க்கையிலேயே செஞ்ச பெரிய தவறு அது ஒண்ணுதான். அதைத்தாயா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது உனக்கு புரியுதாயா? நான் உங்களை ரொம்ப தவறா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பெரிய முடிவு பண்ணிட்டார். முடிவு மூஞ்ச பாரு, கருகி போன அப்பளம் மாதிரி. கருகி போன அப்பளம்? சார் வந்து இந்த இது இந்த போங்க எல்லாரும், கெட் அவுட். நாசமா நான் போனேன். என்னது கிறிஸ்டி இன்னும் காணும்? அதோ வரா என் கிறிஸ்டி, என் கிறிஸ்டி. ஐயோ வா, உனக்கார எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அதை எதுக்கையா கேக்குறேன்? ஒரு டிராமால மாட்டிட்டு ரொம்ப ட்ரபிளா போச்சு. என்னது, நீ டிராமால ஆக்ட் பண்ணியா? சும்மா ஒரு ஆளைய மாத்திரத்துக்கு நாடகம் பண்ணு. நாடகாணியா? ஏதோ உன் விரலை காட்டு. கிறிஸ்டி, இத பாத்தியா? நான் உழைச்சு சம்பாரிச்ச மோதிரம் உன் விரல்ல போடுறேன். மோதிரம்? We are engaged? ஆமா, அதுக்காகத்தான் இந்த விருந்தெல்லாம். கிறிஸ்டி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஏன் மோதிரத்தை கழுத்துல போடாம விரல்ல போடுறாங்க? எதுக்கோ போடுறாங்க? கழுத்துல போட்டா மூச்சு முட்டி செத்துருவான், அதனாலதான் விரல்ல போடுறாங்க. உனக்கு இன்னொன்னு தெரியுமா கண்ணா? ஆட்ட போதண்டி பவானி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் எத்தனையோ முடிவெடுத்தாச்சு, இப்ப என்ன புதுசா முடிவெடுத்திருக்கீங்க? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஏண்டி, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையே? தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அப்படி என்ன வந்துருச்சு உங்களுக்கு? அப்பா சாமி அசந்தானா, நாற்காலியை கடத்திட்டு போய் வெள்ளைக்காரங்கிட்ட விலைக்கு வித்துடலான்னு பாக்குறேன். அப்பளம் அசர மாட்டேங்குது, பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கானே. அப்பா அப்பா, ஏண்டா உயிர் வர மாதிரி கத்துற? என்னாச்சு? நைனா விட்டு வில்லால மண்டைய பொழந்துட்டாப்பா. ஏண்டா உன் மண்டைய பொழந்து? மூக்க கடிச்சா மண்டை உடஞ்சு. அவன் மூக்க நீ ஏண்டா கடிச்ச? அவன் என் காதை கடிச்சான், அதனால நான் அவன் மூக்க கடிச்சேன். ஏண்டா அவன் காதை கடிச்ச? நீ கண்ணத்தை கடிச்சா அதனால காதை கடிச்சேன். ஏண்டா பேசாம விடுங்க, இது பழங்க போகும். ஏல இது உண்டி வேலை கையில தொட்ட பொண்ணிடு போடுற கடை முடியாது. முடியாது.
என்ன புரியல உனக்கு அர்ஜுன மோகன்டா நீ உண்டியல் இதெல்லாம் வெள்ளி பண்ணி தரணும் போவாடி எப்படி மட்டும் வேலை பார்த்துக்க நீ எல்லாரும் உள்ள போய் வெள்ள கதவை திறந்து இந்த நாக்காளி தோட்டத்துக்கு கொண்டு வந்துடணும் உண்மையான உருப்படியா பிரச்சனை ஒத்துக்கிட்டீங்களா அது போதும் அடவாடா போடா பேசாமே கொண்டாங்க இந்த நாக்காளியை யார் வெளியில எடுத்து சொன்னா அப்பா தாண்டா இல்லைங்க நான் காத்தாட உட்கார்றதுக்கு ஒரு நாக்காளி எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன் இந்த பயலுக்கு இது நவாப் நாக்காளி தூக்கிட்டு வந்திருக்கான் ஏய் உள்ள கொண்டு போய் போடுங்க ஆமா இது பூஜை ரூம்ல வச்சு நான் பூட்டி வச்சிருந்தேனே இது எப்படி வெளியில வந்தது பூட்டை உடைச்சியா வராங்க ஒரு குத்து குத்துனா இன்னும் குள்ளமா போயிடும் அயோக்கிய போயிட பூட்டை உடைச்சா நான் பூட்டை தூக்கி போடுறேன் உள்ள கொண்டு போய் போடுங்க பயலுங்க இந்த பயல கண்ணு முன்னால வச்சா இப்படித்தான் செய்வானுங்க இதுக்குன்னு தனியா ஒரு எறும்புல பீரோ செஞ்சு அதுக்குள்ள வச்சு பூட்டு வேண்டவா பாத்தியா இதுக்குன்னு தனியா ஒரு இரும்படி செஞ்சுட்டேன் இனிமே அந்த பயல வில்லாலே அடிக்க முடியாது கல்லாலே அடிக்க முடியாது பீரங்கி வச்சு சுட்டால் அசைக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங். ஆமாங்க பிரமாதமான ஏற்பாடு. இந்த பயல் இருக்கிற இடத்துல இப்படித்தான் செய்யணும். இனி ஒரு பய வாலாட்ட முடியாதுங்க. ரவி காலேஜ் பரப்பியா? ஆமா சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்ன சார் விஷயம்? இனிமே எங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. அதனால ஒரு பையனை தத்தெடுத்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்படிங்களா? உங்க சொந்தக்கார பசங்க யாரையாவது? சொந்தக்காரனா? என்ன தவிர எல்லா பையனும் அயோக்கிய பசங்க. எப்படா அப்பா சாமி அசருவான் அவன் சொத்தை கொத்திக்கிட்டு போறான்னு காக்கா மாதிரி சொல்றாங்க. அப்போ வெளியில இருந்து யாராவது பையனை தத்தெடுத்துக்க போறீங்களா? ஆமா ரவி, ஒழுக்கமான பையனா இருந்தா தேவலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து. பையன் வந்து அதை பாராக்கிறப்படாது பாரு. நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் சார். தம்பி, கோலாம் கோத்தத்தை பத்தி கவலை இல்லை. உனக்கு தெரிஞ்ச ஏழை பையனா இருந்தா சொல்லு. ஒழுக்கமானவனா இருந்தா அவனே நான் தத்தெடுத்துக்கிறேன். உங்களுக்கு சிபார்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒழுக்கமான பையன் எனக்கு யாரும் தெரியாது சார். என்னது? ஒழுக்கமான ஒரு பையன் கிடைக்க மாட்டானா? என்னப்பா இது? வேணா இப்படி செய்ய, அதிகாலையில கோயிலுக்கு போங்க. எவன் ஒருத்தன் பட்ட பட்டையா விபூதி அள்ளி பூசிக்கிட்டு கோயிலை சுத்தி சுத்தி வரானோ அவனை பிடிங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல பையன் வேணும். ஐயா, நான் ஒரு பையனை தத்த எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏங்க அவசரப்படுறீங்க? உங்களுக்கே குழந்தை பிறக்கும். இப்படி நம்பி நம்பித்தான் எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. நாளைக்கு திடீர்னு ஒரு ஆட்ல ஒரு அட்டாக் வந்தது, வாரிசெல்லாம் போயிடுமே. ஆமா ஆமா, பார்த்து வேணும். ஆமா, எந்த பையனை தத்தெடுக்கிறதா முடிவு பண்றீங்க? ரவி ஒரு யோசனை சொன்னான். அந்த யோசனை பிரகாரம் காலங்காத்தால 4 மணிக்கு ஒரு பிள்ளையார் கோயில்ல போய் உட்கார்ந்து திடீர்னு ஒரு பையன் வந்தானே. அடாடாடாடாடா, என்ன தேஜஸ், என்ன அழகு. அப்புறம் நான் அவன் பக்கத்துல போய் யோசனை சொன்னேன். ஒத்துக்கிட்டான். பேரு சுந்தர வதனம், பேருக்கேத்த முகம். ஐயா ஒரு பையனை தத்தெடுத்துக்கு போறாராம். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த பசங்களை தட்டி மேய்க்க என்னால முடியவே இல்லை. ரவி சங்கர் கிட்டு நைனா பாச்சா, இந்த பசங்கள யார தத்தெடுத்துக்க போறாங்கன்னு நீங்களே கேளுங்க. அவங்கள 5யுமே கொடுத்துருவோமே. ஏன் முண்டம் ஐயா நம்ம பையனை யாரையும் தத்தெடுத்துக்க போறது இல்ல, வேற ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காரு. பின்ன விடுங்க, வேற எந்த கழுவியர் பண்ணினாலும் தத்தெடுத்துட்டு போட்டோம். அதை பத்தி நமக்கு என்ன வந்திருக்கு? ஆமா ஆமா, உன் பையன்களை தத்தெடுக்கிறத விட ஒரு கழுதை எடுக்கிறது மேல். அப்படின்னா என் பசங்கள்லாம் கழுதுங்களா? பின்ன என்ன, உன் மூத்த மகன் ரவியும் உன் மருமகளும் எப்ப பார்த்தாலும் கண்ணை சிலை கம்பர் சிலைன்னு அங்கேயே சுத்திட்டு கிடக்குறாங்க. ஆமா, நீங்க ஏன் அந்த சிலை கிட்ட எல்லாம் போனீங்க? உனக்கு ஒரு சிலை வைக்கணும்னு அந்த சிலைய போய் பார்த்தேன். சிலை கிட்ட போனாலும் கோவிச்சுக்கிறான். ரவி மன்மதனா? வாடா மகனே, வாமா மருமகளே. எங்க 2 பேரும் ஊரை சுத்திட்டு வர்றீங்க? நாங்க வந்து இந்த மிருக காட்சி சாலைக்கு போயிருந்தோம். மிருக காட்சி சாலையா? அதை விட இந்த வீடே உனக்கு சுவாரஸ்யமா இருக்குமே. அதெல்லாம் இல்ல மாமா, அங்க காண்டா மிருகம் குட்டி போட்டிருக்கோம், அதை பார்க்க போல. பாக்கியம் கேட்டியா? காண்டா மிருகத்துக்கு குழந்தை பிறக்கலைன்னு யார் அழுதா? ஒரு மிருகம் குட்டி போடுது, நீ பிடிவாதம் பண்ற. நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இல்லைங்க பவானி,
நம்ம பையன் வந்து நான் பாத்தியா கேக்குதா எல்லாரும் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க நான் மாலை எடுத்துட்டு போறேன் மாலை வைக்கிற இடத்துல போன வைப்பீங்க பாக்கியம் ஆனா பிள்ளைக்கு ஒரே ஒரு பரதான் என்னங்க ஆண்டவன் அப்பா அம்மா இல்லாத அனாதையா படைச்சு அப்பா தப்பு தப்பு நான் தான் அப்பா இது அம்மா எத்தனையோ ஜென்மத்துக்கு நீதாம்மா எனக்கு தாயா எடுத்திருக்கணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் தாயார் முகத்தை பார்த்ததே இல்லை. ஆனா எனக்கு தாயின்னு ஒருத்தி இருந்திருந்தா அது உன்ன மாதிரிதான் இருந்திருக்கணும். பாவி ஏமா குழந்தைய திட்டுற? அதோட பையனை தத்தெடுக்கலைன்னு அதுக்கு கோபம். ஏப்பா விதவிதமா வந்து நிக்கிறாங்களே இந்த கும்பல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க. தாண்டவா ஐயா, நம்ம பையன் எப்படி? பையன் முகத்தை பார்த்தா இவ ஏதோ பெரிய இடத்துல பிறந்த குழந்தையாத்தான் இருக்கணும். எந்த மகாராஜாவோ எந்த ஜமீன்தாரோ திருவிழா நெருக்கடியில இவனை மிஸ் பண்ணிருப்பாங்க. பையன் முகத்துல இருக்கிற தெய்வாம்சத்தை பார்த்தா அவன் கர்ப்பவாசத்திலே இருந்திருக்க மாட்டான் போல இருக்க. ஜனகருக்கு சீதை கிடைச்ச மாதிரி இவன் நிலத்திலேருந்து வந்திருக்கான். ஓவரா புகழ்ற. சுந்தரராஜனா, காலையில ஆகாரம் சாப்பிட்டியா? காலையில ஆகாரமா? நானா? எனக்கு அந்த பழக்கமே இல்லை. சாயங்காலம் சூரியன் மறைந்த பின்புதான் ஒரு சின்ன வாழைப்பழம், கொஞ்சம் பைத்தப்பருப்பு கஞ்சி, அவ்வளவுதான். ஐயோ, அப்படி எல்லாம் செய்யப்படாது. வயிறு நிறைய சாப்பிடணும்ப்பா. அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எறும்பு இருக்கிறதே, எறும்பு அதுக்கு பசிச்சா ஒரே ஒரு அரிசியை தான் திங்கும். ஆனால் இந்த மனிதன் இருக்கிறானே மனிதன், அவனுக்கு பசிச்சா ஒரு பானறைய திம்மா. ஏன்னா எறும்புக்கு சின்ன வயிறு, மனிதனுக்கு பெரிய வயிறு. இதானப்பா வாழ்க்கையின் தத்துவம். என்ன தத்துவம்? எறும்புக்கு சின்ன வயிறு, மனுஷனுக்கு பெரிய வயிறு. அப்பா என்ன தத்தெடுத்தாச்சு இல்ல? என்னத்துக்காக இந்த வெட்டி கும்பல்? என்ன செய்ய சொல்ற? நானோ தனிமையில் சிந்திப்பவன். எனக்கு தனிமை வேண்டும். இவங்க இடங்கதான் எனக்கு வேண்டாம். நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்தையும் துறத்துக்கோ. நோட்டீஸ் என்னத்துக்கு நோட்டீஸ்? உன்னை தத்தெடுத்த பிறகு இவங்களை எல்லாத்தையும் வாரி வெளியில கொட்டிவிடும். அப்பா என்றால் நீங்க தான் அப்பா. வா, மேல போகலாம். போகலாம் போகலாம். பொன்னார் நெறியன்னே புலித்தோலை அரக்கி வைத்து நின்னார் செஞ்சடையே. உன்னார் மேனியனே, அவனே கீழே இறங்கி வாடா. உன் மேனியெல்லாம் புண்ணாக்க இறங்கி வா. பேச மாடி வாங்க பாவி. வந்தது வராததுமா நம்மள இருந்து கலப்ப யோசனை சொல்றானே. இந்த வீட்டுக்கு அவன் தத்து பிள்ளைய வரத பார்த்துக்கூட வாய முழுக்க பேசணும். பவானி, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? அவன் சௌரியம் அடைஞ்சானா நமக்கு லாபம் உண்டு. எல்லாருமா சேர்ந்து என் மகன் அவருக்கு தார வார்த்தை கொடுத்துட்டீங்களே. என்ன மாதிரி? நான் இல்லையா அவங்க மகன்? இந்த இடத்துல கலப்பாரு. உனக்கு அவனுக்கு உரம் உடைக்கானுமாடா? அவன் அறிவு என்ன, அவன் ஞானம் என்ன, அவன் போக்குவரத்து என்ன? நீ அதான் பார்த்தேன். எறும்புக்கு சின்ன வயிறு, மனுஷனுக்கு பெரிய வயிறு, தத்துவத்தை உத்தார. ஆமாடா ரவி, அவன் ரொட்டி ரொட்டி தான், சப்பாத்தி சப்பாத்தி தான் அப்படின்னு சொன்ன போது அதுல புதஞ்சிருக்கிற தத்துவம் எனக்கு புரியல. இப்ப எறும்ப பத்தி சொன்னா பாரு, அப்பதான் இவன் ஒருவேளை அறிவாளியா இருப்பானோன்னு எனக்கே சந்தேகம் தோணுது. ஐயோ, இன்னொரு சங்கடம் இருக்கே. என்னங்க? என்ன சங்கடம்? ஏய் பாட்டா நாயனா, சங்கர் கிட்டக்கு வாங்கடா. இங்க சுப்பு இருக்கிற வரைக்கும் நீங்க அண்ணங்கிறத வெளியே சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும். சொல்ல மாட்டேனே. காலையில சுப்பண்ண எங்களை பார்த்து நான் இந்த வீட்டுக்கு வர போறேன், நான் தான் அண்ணங்கிறது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு ரூபா கொடுத்திருக்காரு. இந்த பாருங்க. போங்கடா போங்கடா போங்கடா. அப்பா அப்பா, ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் என்ன அப்பான்னு கூப்பிடாதே. அப்பா, என்ன 1000 முறை அம்மான்னு கூப்பிடுப்பா. ஏண்டா ராஜா, நீ அவருக்கே தத்து பிள்ளைய போறியா கண்ணா? சிகப்பு பென்சில் ஒரு நாளும் பச்சை கோடு போடாது, அதே போல பச்சை பென்சிலும் ஒரு நாளும் சிவப்பு கோடு போடாதும்மா. நீ அறிவு கடவுள்டா. நீ அறிவு கடவுள். கடவுள் எல்லா இடத்துல இருக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் தாயை படைச்சான்னு பழமொழி படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி தாயும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான்
நான் பல தாயை படைச்சிருக்கிறேன். ஒரு தாய் கீழே, இன்னொரு தாய் மாடியின் மேலே, மற்றொரு தாய் எல்லாத்துக்கும் மேல, எனக்கு இன்னொரு தனித்தாய் தெய்வத்தாய். இங்க வந்து என் காரியத்தை கெடுத்தாய். இது தாய் இல்ல, சாபம். அப்பா உங்களுக்கு தெரியுமா என்னடா? அரக்கோணம் ஒரு நாளும் கும்பகோணம் ஆகாது. அதே போல கும்பகோணம் ஒரு நாளும் அரக்கோணம் ஆகாது. அரக்கோணம் முழுக்கோணம் ஆகாதான். மழையா பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களாப்பா? மான மரியாதையோட இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னேன், வந்துட்ட பாத்தீங்களா? இந்த வீட்டுக்கு வரதா சொல்ல, நீ பழைய வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன. எந்த வீடா இருந்தாலும் யாரும் வீடு யாரும் கேளீர். அப்பா இந்த வீட்டை விட்டு என்ன கொஞ்சம் கூட நீங்க அசைக்க முடியாது. நல்ல யோசனை. வெரி குட். சுப்பு உங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். இதுதான் நான் சொன்ன பெரிய மனுஷன் வீடு. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஒவ்வொரு பெரிய மனுஷனுக்கும் ஒவ்வொரு வீடு. ஏண்டா இந்த பெரிய மனுஷனை பார்த்து எனக்கு என்னடா லாபம்? சுப்பு, நீ ஒரு பெரிய அப்பள கம்பெனிக்கு முதலாளியாக போற. பெரிய மனுஷன் தொடர்பெல்லாம் உனக்கு வேண்டாம். அதுக்காகத்தான். அப்பளம் ரவி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? இந்த அப்பளம் இருக்குதே, அப்பளம். ஆமா. அது ஏன் தெரியுமா வட்டமா இருக்கு? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாத. ஆள விடு. வட்டமா போடுறாங்க, அதனாலதான் அப்பளம் வட்டமா இருக்கு. சதுரமா போட்டா சதுரமா தான் இருக்கும். வாங்கப்பா. சுப்பு, இவரை உனக்கு தெரியுமா? சார் நீங்களா? நீங்க எப்படி இங்க? உனக்கு இவர் எப்படி தெரியும்? இவரை நான் கல்கட்டா பேலஸ் ஹோட்டல்ல சந்திச்சேன். இவருடைய சந்திப்புனால எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட்டு போச்சு. என்ன திருப்பு? அப்போ நான் அந்த ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவர் ரூமுக்குள்ள இருந்து நான் ஒரு பொருளை திருடிட்டேன். அது ஹோட்டல்ல தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ திருடின 2 லட்சம் ரூபாய் பணம் எங்க? 2 லட்சமா? நான் ஒரு பொருளை திருடினதா தான் சொன்னேன். 2 லட்சம் ரூபாய் பணம் நான் எடுக்கவில்லை. பின்ன எந்த பொருளை நீ திருடின? ஒரு விஸ்கி பாட்டில். விஸ்கி பாட்டிலா? எனக்கு குடிப்பழக்கம் உண்டு. அப்பவும் விஸ்கி பாட்டில் வாங்குறதுக்கு என் கையில காசு இல்லை. நான் வெயிட்டர் தானே, வேற வழி இல்லை. நேரா சார் ரூமுக்கு போனேன். பாட்டில பார்த்தேன், திருடிவிட்டேன். அது அவர் பார்த்துட்டாரு. மேனேஜர்கிட்ட புகார் பண்ணிட்டாரு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்ன. சார் நீங்க சொல்லுங்க சார். நான் பணம் எடுக்கல, விஸ்கி பாட்டில் எடுத்தேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க சார். அவர் சொல்ல மாட்டார். பணம் திருட்டு போனதுல அவர் பைத்தியம் ஆயிட்டார். இவருக்கு பைத்தியமா? எனக்கு வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்துக்கு பைத்தியம் எப்படி பிடிச்சது? என்னது? அவர் உனக்கு வாழ்வு கொடுத்தாரா? என்ன வளர்ற? கல்கத்தா தெருக்கள்ல நான் அனாதையா சுத்திட்டு இருக்கும் போது சார சந்திச்சேன். ஏன்பா, என்னாலதானே உனக்கு உத்தியோகமே போயிடுச்சு. பரவாயில்ல, இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுன்னு சொல்லி என் கையில ஒரு மோதிரத்தை போட்டு விட்டார். உனக்கு திருட்டு எண்ணம் தோணும் போதெல்லாம் இந்த மோதிரத்தை ஒரு வாட்டி பார்த்துக்க, நீ மனசு மாறிடுவே அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரும்போதெல்லாம் மோதிரத்தை பார்த்துக்குவேன். கல்கட்டா பேலஸ் ஹோட்டல் கவனம் வரும். நல்லவன் ஆயிடுவேன். சுப்பு, இப்ப எங்க அந்த மோதிரம்? வித்துட்டிய? எங்க அந்த மோதிரம்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நான் சொன்ன ஒரு ஏழை பொண்ணோட வாழ்வே பறி போயிடும். என்னடா கனவு? உண்மையை சொல்றேன். அந்த மோதிரம் இப்ப கிறிஸ்டி கையில. கிறிஸ்டி விரல காட்டு. கிறிஸ்டி கைக்கு அந்த மோதிரம் எப்படி வந்தது? அறிவு இருக்கா உனக்கு? ஆம்பளை கையில போட்டிருந்த மோதிரம் பொம்பளை கைக்கு போச்சுதான் என்ன அர்த்தம்? நான் நம்ப மாட்டேன். காஞ்சனா, அந்த மோதிரம் உங்க அப்பா பாரு. ஆமா ரவி, இது எங்க அப்பாவோட மோதிரம் தான். எங்க அப்பா கூட அவரோட டைரியில உழைச்சு முன்னுக்கு வரும்படி கூறி ஒரு இளைஞனுக்கு என்னோட மோதிரத்தை பரிசா அழிச்சுக்கேன்னு எழுதியிருக்காரு. அநேகமா இதை சுப்புக்கு தான் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணாவா, இது உனக்கு வந்த உனக்கு மோதிரம். உழைச்சி சம்பாதிச்சு வாங்கினே சொல்லி எங்கிட்ட போய் சொன்னேன். உன்னை எனக்கு பிடிக்கல. இந்த அவன் மோதிரம். கிறிஸ்டி தயவு செய்து கழட்டாத. நான் உன்னை போய் சொல்லி ஏமாத்திட்டேன். கிறிஸ்டி, அப்பா கூட்டிட்டுள்ள போ. அம்மா, ஒரு ரிக்வெஸ்ட். இது பேசு பாருங்க. இன்னசென்ட் பேபி மாதிரி இருக்குது. இது திருடி இருக்கும்னு நான் நினைக்கல. இதை விட்டுடுங்கம்மா. நீ உள்ள போ. வரேன்பா. கழட்டாத கிறிஸ்டி. வாங்குவா. டாடா, பை பை. சுப்பு, நீ விஸ்கி பாட்டில் அவர் ரூம்ல திருட போன போது மணி என்ன இருக்கும்? சுமார் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ஓஹோ, குறைஞ்சது 2 மணி நேரமாவது விஸ்கி குடிச்சாதான் அவர் சுயநலம் இழக்க முடியும்.
அதனால இந்த திருட்டு சுமார் 10 மணிக்கு நடந்திருக்கும். 10 மணிக்கு நான் சினிமா கோட்டால டிக்கெட் விக்கிறேன். பிளாக் மார்க்கெட்ல தான் போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. 25 ரூபாய் 10 பேர் எழுதிட்டு வந்திருக்கேன். பேரெல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சு. நான் திருந்தது 30 ரூபாய் போறாத விஸ்கி. அதுவும் பாதியை குடிச்சு போட்டு மீதியை தான் வச்சிருந்தாரு. பாதியில ஏறவே மாட்டேங்குது. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. விஸ்கி காலம் வரும்போது அவன் பின்னாடி ஒரு போட. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாக்காலில ஒரு காலம் உடைச்சா அது முக்காலி. ஆனா முக்காலி ஒரு நாள் நாக்காலி ஆகவே முடியாது. நாக்காலி நாக்காலி தான், முக்காலி முக்காலி தான். யோசிச்ச பையன். அரே எனக்கு புள்ள இல்லைங்கிறத வச்சு எல்லா பையனும் என்ன ஏமாத்துறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? எந்த அப்பனும் அங்கவஸ்திரம் போட்டுக்கலாம். ஆனா அங்கவஸ்திரம் போட்டவனெல்லாம் அப்பன் ஆகவே வாய கிழிச்சு போடுவேன். அரே தாண்டவம், அயோக்கியா, என் வயிறு எரியுது. இன்னைக்கே என் வீட்டை நீங்கள்லாம் காலி படல. ஒரு டஜன் கொலை விழுங்க, ஒரு கட்டத்து போல. நான் தெரியாம தவறு செஞ்சுட்டியா? மன்னிச்சிருங்க. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிக்கிறதா? 10 இடங்கள் கூட இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். இல்ல வீட்டை வச்சு சுட்டு போய். ஆமா 1 2. ஐயோ என்னங்க இது? ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. வீட்டை காலி பண்ணும். என்னங்க இது இப்படி சார் 3 4 சார் வா வீட்டை காலி பண்ணு. 5 6. எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அவங்கள போய் கிளம்புன்னு சொல்றது நீ யாரு? முதல்ல நீ கிளம்பு. அப்பா நான் உங்க தத்து புள்ள. தத்து புள்ள மூஞ்சி போராட்டம் பார்த்து எவ்வளவு பிறந்துட்டு என்ன ஏடா அப்பான்றேன். மாமா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? சப்பாத்தி சப்பாத்தி தான். நிறுத்தா தத்துவார்த்தை. இனிமே ஏதாவது பேசினா உன் மூஞ்சி ரொட்டி ஆகிடுது. சப்பாத்தி சப்பாத்தி தான் ரொட்டி. பெரிய விஷயத்தை சொல்லிட்டான். போடல 8 8. ஐயா கொஞ்சம் நிறுத்தி எண்ணுங்க, நாங்க போயிடுறோம். நிறுத்தி எண்ணுமா? 8 8 8 வரானே. உன் புருஷனை கூப்பிட்டு நாக்காலே தூக்கிட்டு போ சொல்லு. 8 முக்கா 9 9 கால். என்னங்க? சும்மா 9 என்னங்க? 9 என்னங்க? 9 முக்கா. ஐயோ 9 முக்காலே அரைக்கா. என்னங்க? எனக்கு என்னமோ வாந்தி வர மாதிரி இருக்கு. சுத்துதுங்க. வாந்தியா? பவானி கேவலி அம்மாவுக்கு என்ன? மெதுவா மெதுவா. ஏங்க திடீர்னு அம்மாவுக்கு வாந்தி? ஆமா எண்ணெய் பலகாரத்தை வளைச்சு தின்றுப்பா வாந்தி. என்னங்க? உங்க சம்சாரம் முழுகாம இருக்காங்க. முழுகாம இருக்காங்க. குழாயில தண்ணி வரலையா? ஓ உங்க கர்ப்பமா இருக்காங்க. நீங்க அம்மா போறீங்க. பவானி நிஜமாவா? ஆமா. இவன் சம்சாரம் கர்ப்பமா இருக்காளா? ஆமா. எனக்கு குழந்தை வேலை புதுதா? நான் அப்பா போறேன்னா தாண்டவா நீ நம்பூதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு உண்மையை சொன்னியோ பொய்யா சொன்னியோ உன் பிள்ளைகளா இந்த வீட்டுல துள்ளி விளையாட்ட மூர்த்தமா எனக்கு குழந்தை வேலை போகுது. அதனால இந்த வீட்டை விட்டு நீங்க போகக்கூடாது. ரவி காஞ்சனா இந்த வீட்டுல தான் உங்களுக்கு கல்யாணம். மாமா ஏன் கல்யாணம்? உனக்கு கல்யாணம் மாதா கோயில். மாட்டா அம்மா வாங்கம்மா. ஏன் சார் உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? ஆண் குழந்தை. இல்லைங்க முதல்ல பிறக்கிறது பெண்ணா தான் இருக்கணும். உங்களுக்கு ஆணு பிறக்கும் பொண்ணு பிறக்கும்.